அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா, தொல்காப்பியம், சொல்லதிகாரம், வினையியல் பகுதி. வினை பற்றி அந்த பொதுவான செய்தி அப்படின்னு பார்த்துட்டா எல்லாரும் தெரிஞ்ச செய்தி தான். அப்படிங்கிறதுனால நம்ம நேரடியா வினையியல் பகுதியில தொல்காப்பியர் என்னென்ன செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே இளம்பூரணர் கூறும் உரை வழிதான் நான் கருத்துக்களை இப்ப உங்ககிட்ட பகிர போறேன். பொதுவாவே பார்த்துட்டா நூற்பா அமைப்பு, கருத்துக்கள் இதெல்லாம் எப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொதுவான செய்தியா நம்ம பார்த்தோம்னா, நூற்பா அமைப்பு எப்படி இருக்குன்னா, முதல் பொது விதியை சொல்லிடுவாரு. இப்ப வினைச்சொல்லினுடைய ஒரு தெரிநிலை ஈறு சொல்றாரு, அல்லது குறிப்பு முற்றினுடைய ஈறு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதுகளுக்கெல்லாம் ஒரு பொதுவான விதியை முதல்ல சொல்லிடுவாரு. பொதுவான விதியை சொல்லிட்டு அந்த விதிக்குள் இருக்கின்ற ஈறுகளுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு விதி இருக்குது அப்படின்னு சொன்னா அதை தொடர்ந்து அடுத்தது சொல்லிட்டு போவாரு. இது நூற்பானுடைய வைப்பு முறையா இருக்குது. அதே மாதிரி கருத்துக்கள் எப்படி சொல்றாரு அப்படின்னாவே, வினை சொன்னாவே நமக்கு தெரியும், காலத்தை ஏற்கும்னு தெரியும். அப்போ எல்லா வினைச்சொல்லுக்கும் 3 காலமும் வந்துட்டேதான் இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு ஈறுகளுக்கோ அல்லது வினைமுட்டு சொற்களுக்கோ இங்க 3 காலமும் இங்க ஏற்காது, அதற்கு ஒரு சிறப்பு விதி இருக்கு அப்படின்னு சொன்னா அது எந்தெந்த காலத்தை ஏற்கும், நிகழ்காலத்தை மட்டும் ஏற்குமா அல்லது எதிர்காலத்தை மட்டும் ஏற்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாருங்க, அடுத்தடுத்து அவர் விதியை சொல்லிட்டு போவாருங்க. இதுதான் நூற்பா அமைப்பும் அவர் கருத்துக்கள் நம்ம கிட்ட சொல்றதுக்கான முறையும். அதே மாதிரி தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இடத்துக்குரிய ஈறுகளை எல்லாம் சொல்லிட்டு போவாரு. அதுல இடத்தை குறிப்பிடல அப்படின்னு சொன்னா அது மூவிடங்களுக்கும் பொருந்தும். இடத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஈறுகள் அந்த இடத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி திணை உயர்திணை, அக்ரிணை, விரவு வினை 3க்குமே தனித்தனியா தான் சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்ப நாம விதிகளுக்குள்ள போலாம். நான் பிபிடி போடலைங்க. நான் ஹேண்ட் ரிட்டன் எல்லாம் வச்சிருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் தெளிவா தெரியற மாதிரி நான் போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேங்க. அதனால நான் சொல்றது விரைவா இருந்துச்சுனாவோ அல்லது சொல்ற சொற்கள் எது புரியாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப ஒரு முறை கேளுங்க, நான் திரும்ப சொல்லிடுறேங்க. இப்போ வினை சொல்ல முதல் நூற்பால் இருந்து ஆரம்பிக்கலாங்க. முதல் நூற்பா என்ன சொல்றாரு? வினை சொல்லுன்னு சொல்லக்கூடியது என்ன ஏற்காது? வேற்றுமை கண்டிப்பா ஏற்கவே ஏற்காது. ஆனா வினைச்சொல் எதை காட்டும்? காலத்தை கண்டிப்பா காட்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அதுக்கடுத்த நூற்பால காலம் என்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்தையும் வினை சொற்கள் தெளிவாக காட்டக்கூடியதுன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. சரி, இந்த 3 காலத்தை எப்படி காட்டும் அப்படின்னா, வெளிப்படையாவும் காலத்தை காட்டும், குறிப்பாவும் காலத்தை காட்டும் தன்மையுடையது இந்த வினை சொற்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, குறிப்பாகவும் காலத்தை காட்டும், வெளிப்படையாகவும் காலத்தை காட்டும், அது எது இதுல அப்படின்னு சொன்னா உயர்திணைக்குரியனவும் அக்ரிணைக்குரியனவும் இரு திணைக்கும், அதுதான் நம்ம விரவு வினைன்னு சொல்லுவாங்க. இந்த 3 திணைக்கு உரியனவுமாக வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் காலத்தை காட்டக்கூடிய தன்மை வினை சொற்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லிட்டாருங்க. இதுதான் வினை சொற்களுக்கு பொதுவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விதி. இது நம்மளுக்கு முதல்லயே தெரியும், இருந்தாலும் வினையியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தெளிவா எடுத்து சொல்லிட்டாரு. இதுக்கு அடுத்ததுதான் நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஈறுகள், வினைமுற்று ஈறுகள். அதுல முதல்ல உயர்திணைக்குரிய வினைமுற்று ஈறுகளை சொல்லிட்டு போறாருங்க. அதுல முதல்ல எது சொல்றாருன்னா, தன்மை பன்மை வினைமுற்று ஈறு. அதாவது தன்மையில பன்மையை குறிக்கக்கூடிய வினைமுற்று ஈறுகள். எத்தனை ஈறுகள் சொல்றாரு அப்படின்னா, மொத்தம் 8 ஈறுகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த 8 ஈறுகள் என்னன்னு சொல்றேன். அம், ஆம், எம், ஏம், அடுத்தது கும், அதாவது கா, டா, தா, ரா, இந்த குற்றியலுகரம் இருக்குது இல்லைங்க, அது கூட உகரம் சேர்ந்து வர்றது ஈறுகள். அதாவது கும், டும், தும், ரும். இந்த 8 ஈறுகளும் உயர்திணையில் தன்மையில் பன்மை குறிக்கும் வினைமுற்று ஈறுகள் சொல்லிட்டாரு. அதுலயும் இத முதல் 4 சொல்றோம்லங்க, அம், ஆம், எம், ஏம், இந்த நாளும் 3 காலங்களையும் காட்டும் சொல்லிட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த 4, முதல்ல வரக்கூடிய அந்த 4ம் 3 காலத்தையும் காட்டும்.
அடுத்தது குற்றியலுகரத்தோட உகரம் குற்றியலுகர கும் டும் தும் ரும் இந்த 4 சொன்னாரு இல்லைங்க. இந்த 4ம் எதிர்காலத்துக்கு மட்டும் வரக்கூடிய ஈறுகள் அப்படின்னு சொல்லி அடுத்த விதியில என்ன பண்ணிட்டாருங்க, பிரிச்சு சொல்லிட்டாரு. அப்போ தன்மை பன்மை வினைமுற்று ஈறுகள்னா மொத்தம் 8 வகை. அது சொல்லக்கூடிய முதல் 4 முக்காலத்தையும் காட்டும், அடுத்த 4 எதிர்காலத்திற்கு மட்டும் வரும்னு சொல்லிட்டு போறாருங்க. அடுத்தது இதுக்கெல்லாம் சான்றுகள், ஒவ்வொன்றுக்கும் சான்றுகள் பார்த்தா காலம் அதிகமா எடுக்கும். நம்மளுக்கு இது பொதுவான செய்தி அப்படிங்கிறதுனால சான்றுகள் சொல்லாம ஈறுகள் மட்டும் சொல்லிட்டு போறாங்க. முதல்ல நம்ம தன்மை பன்மை வினைமுற்று ஈறு பார்த்தோம். அடுத்தபடியா எதை சொல்றாருன்னா தன்மை ஒருமை வினைமுற்று ஈறுகள் சொல்றாரு. ஒருமை அதுல எத்தனை ஈறுகள் இருக்குதுன்னா மொத்தம் 7 ஈறுகள் சொல்றாரு. அது என்னென்ன அப்படின்னா கு டு து ரு இந்த 4 ஈறுகள், அது கூட என் ஏன் அல் இந்த 3 ஈறுகள், மொத்தம் 7 ஈறுகள் சொல்றாரு. இதுல முதல்ல சொல்லக்கூடிய 6 ஈறுகளும் என்னாகும் அப்படின்னா 3 காலத்திற்கும் வரும். அல்ல சொல்லக்கூடிய ஈறு மட்டும் தன்மை ஒருமையில எதற்கு மட்டும் உரியது, எதிர்காலத்திற்கு மட்டுமே உரியதுன்னு சொல்லி சொல்றாருங்க. எப்படின்னா காண்பல் சொன்னோம்னா என்னது, எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. இது போல மத்ததெல்லாம் 3 காலத்துக்கும் உரியது. இது பொதுவானதுங்க. தன்மை பன்மைக்கும் தன்மை ஒருமைக்கும் பொதுவானதுங்க. அடுத்தது செய்கு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாட்டு வினை அடுத்தது சொல்றாரு. அது எப்படி முடியும்? முதல் 4 சொல்லுங்க. கு கு டு து ரு. ஓகே, சரிங்க. அடுத்தது செய்கு என்னும் வாய்ப்பாட்டு வினை. செய்குன்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன மாற்றம் ஏற்படும், எப்படி வரும் அப்படிங்கறத சொல்றாரு. எப்பவுமே நம்ம இலக்கணத்தை பொறுத்த வரைக்குங்க, ஒரு சான்றை வச்சு சான்றை புரிஞ்சிட்டோம்னா நாம அவரோட நூற்பானுடைய கருத்து வந்துருங்க. அவ்வளவுதான். அதுதான் எளிமை. நம்ம நூற்பாவை படிச்சு அதுக்கு விளக்கம் புரிஞ்சு ஒரு சான்று எடுத்தோம் அப்படின்னு சொன்னா கடினமா இருக்குது. அதாவது ஆரம்ப நிலையில கடினமா இருக்கும். அதனால என்னன்னா ஒரு சான்றை வச்சு செய்கு என்னும் வாய்ப்பாட்டிற்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னு பாத்துக்கலாங்க. நான் காண்கு வந்தேன் அப்படின்னு ஒரு சான்று நம்ம எடுத்துக்கலாங்க. நான் காண்கு வந்தேன். இங்க காண்குன்னு சொல்லக்கூடியதான் செய்குன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாட்டு வினைங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த செய்குன்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த சொல் இருக்கு பாருங்க, இந்த சொல் மற்றொரு வினை கொண்டு, ஏதாவது இன்னொரு வினை சொல்லை கொண்டுதான் முடியும் அல்லது முடிந்தாலும், 2 வகையிலே சொல்லிடுவாரு. ஒன்னா முடியும் அல்லது அப்படி முடிந்தாலும் அந்த சொல், அந்த செய்குன்னு சொல்லக்கூடிய சொல் இருக்குது பாருங்க, அந்த சொல் என்னவா கொள்ளப்படும் அப்படின்னா அதுவும் முற்றும் தான் எடுத்துக்கொள்ளப்படும். இதையத்தான் எதிர்காலத்துல பிற்காலத்து என்ன சொல்றாங்க அப்படின்னாங்கன்னா முற்றச்சன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி உரையாசிரியர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, விளக்கம் கொடுத்துட்றாங்க. இது செய்குன்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு மட்டுமே உரியதுங்க. மத்ததெல்லாம் பொது விதிதான். அடுத்தது படற்கையில ஒருமை வினைமுற்று ஈறு. படற்கை ஒருமை இது எத்தனை ஈறுகள் இருக்குன்னு பாத்துட்டோம்னா 4 ஈறு தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா அன், ஆண், அல், ஆள். இதுதான் படற்கை ஒருமைக்குரியது. ஏன்னா சாதாரணமா நம்ம சொல்லலாம் பார்த்தனன், பார்த்தான், பார்த்தனல், பார்த்தால் அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லைங்க. அதெல்லாம் படற்கையில் இருக்கக்கூடிய ஒருமை வினைமுற்று ஈறு. அப்போ படற்கை பன்மைக்குரிய வினைமுற்று ஈரா என்னவா இருக்கும் அப்படின்னா படற்கை பன்மைக்கு 3 வினைமுற்று ஈறுகள் சொல்றாரு. அந்த 3 என்ன அப்படின்னா அர், ஆர், அடுத்தது பா. இந்த 3ம் படற்கை பன்மைக்குரிய வினைமுற்று ஈறுகளா சொல்லிட்டு போயிறாரு. அப்போ நம்ம தன்மை பன்மை பார்த்திருக்கோங்க, தன்மை ஒருமை பார்த்திருக்கோம், படற்கை ஒருமை பார்த்திருக்கோம், படற்கை பன்மை பார்த்திருக்கோங்க. எல்லாத்துக்கும் ஈறுகளுடைய எண்ணிக்கை நீங்க கூடவே போட்டுக்கிட்டே வாங்க. சரி, இப்ப படற்கை பன்மைக்கு 3 ஈறுகள் சொல்லிட்டாரு. இது பொதுவானது. இதுலயும் படற்கை பன்மைக்கு ஒரு சிறப்பு விதியா அடுத்து ஒண்ணு வச்சு சொல்றாரு. மார் ஈற்று சொல் அப்படின்னு சொல்றாரு. மார் ஈற்று அது ஒரு முற்றுச்சொல். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா முன்னாடி எப்படி ஒரு வினை கொண்டு மற்றொரு வினை கொண்டு சொன்னார்ல, அதே மாதிரி இந்த மார் அப்படின்னு சொல்லி முடியக்கூடிய இந்த முற்றுச்சொல் இன்னொரு வினை சொல்லை கொண்டுதான் முடியும். இந்த மார்னு சொல்லக்கூடியது என்ன சொல் அப்படின்னா படற்கை பன்மைக்குரிய வினைமுற்று. முன்னாடி எல்லாம் படற்கை பன்மைக்குரிய ஈறுகள்னு சொல்லணும். இது ஒரு முற்று சொல்லா சொல்றாங்க.
ஈறுகள் அப்படிங்கிறதுக்கும் சொல் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் என்னங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுங்க. அதனால அதெல்லாம் ஈறுகள், இது படர்க்கை பன்மை வினைமுற்றாகும், வினைமுற்ற ஒரு சொல்லாகும் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இது படர்க்கை பன்மைக்குரியதான், படர்க்கைக்குரியது இது முடிஞ்சிருச்சுங்க. அப்போ இவர் மத்ததுக்கெல்லாம் விதி சொல்லலையா அப்படின்னு சொன்னா, மத்ததுக்கு விதி சொல்லலைங்க. இதுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கான குறிப்புகள் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேங்க. அப்போ மொத்தமாவே உயர்திணையில் வரக்கூடிய வினைமுற்று ஈறுகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, தன்மை பன்மைக்கு ஒரு 8 இருக்குங்க. தன்மை ஒருமைக்கு 7 இருக்கு. படர்க்கை ஒருமைக்கு 4 ஈறுகள், படர்க்கை பன்மையில் 3 ஈறுகள், மாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு படர்க்கை பன்மை சொல். மொத்தமா எடுத்து பார்த்துட்டோம்னா 23 ஈறுகள். நம்மளுக்கு ஐயா அடிக்கடி சொல்லிட்டு வருவார், கேள்வி எப்படியா வேணா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது உயர்திணை வினைமுற்று ஈறுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கூட கேட்க வரலாம். அல்லது தனித்தனியா பிரிச்சும் கூட தன்மை பன்மைக்கும், தன்மை ஒருமைக்கும், படர்க்கை ஒருமைக்கும், படர்க்கை பன்மைக்கும், அல்லது மாறியீற்று முற்றுச்சொல்லினுடைய விதி என்ன அப்படி அதுல வரக்கூடியது கூட தனியா கூட நம்மளுக்கு என்னவா கேட்கலாங்க, கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ தனியா எடுத்து பார்த்துட்டா அதுக்குரிய ஈறுகள் என்ன, மொத்தமா பார்த்துட்டா அதுல மொத்தம் 23 ஈறுகள் இருக்குது. இந்த 23 ஈரும் பன்மைக்குரியதும் ஒருமைக்குரியதும், அதாவது உயர்திணையில பலர்பாலுக்கும், ஒருமைக்குரியதுன்னா ஆண்பால் பெண்பாலுக்கும், உயர்திணை ஆண்பால் பெண்பாலுக்கும் உரியது மட்டும்தாங்க இது. அக்ரிணையில இது வரவே வராது. அக்ரிணைக்கு வேற வகையான ஈறுகள் எல்லாம் வரும். அடுத்தது தன்மை பன்மை வினைக்கு ஒரு வேறுபாடு சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த அம், ஆம், எம், ஏம், கு, டு, து, ரு இந்த விதியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்க. அதுக்குரிய பொதுவான விதி சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன சிறப்புகள் எல்லாம் அதுக்கெல்லாம் இருக்கு. என்ன சிறப்புகள் அப்படிங்கறது அடுத்தடுத்த நூற்பால சொல்றாரு. அம், ஆம் என்னாகுன்னா, தன்னோடு முன் நின்றானையும் விளக்கும் முற்று ஈறுகள். தன்னோடு என்னாகும், முன் நிற்கின்றவர்களையும் விளக்கும் இடம் உண்டு அப்படிங்கிறத சொல்றாரு அம் ஆமுக்கும். அடுத்தது எம் ஏம்னு சொல்லக்கூடியது. அந்த எம் ஏம் என்னாகும் அப்படின்னா, தன்னோடு தன்மையில மட்டும் இல்லாம படற்கையிலும் கூட இடம்பெறும் இடங்களும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அந்த கு, டு, து, ரு இந்த 4 ஈறுகள் இருக்கு பாருங்க. இந்த 4 ஈறுகள் முன்னிற்கின்றவரையும் குறிக்கும், படற்கையில் இருக்கின்றவர்களையும் குறிக்கக்கூடிய சொற்களா இருக்கும் அப்படிங்கிறாரு. இது நம்ம பொதுவா ஒட்டுமொத்தமா முழுசா படிச்சுட்டு யோசிச்சு பார்த்துட்டா அந்த பொது விதி சிறப்பு விதி எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் தன்மைக்குரியதுன்னு சொல்லிடுவாரு. திரும்ப சிறப்பா சொல்லும் போது தன்மையிலையும் வரும் படற்கையிலையும் வரும் சொல்வாரு. இதை நம்ம யோசிச்சு பார்த்துட்டோம்னா அந்த பொது விதியில சொல்லக்கூடியது பெரும்பான்மையாய் வரக்கூடிய இடங்களாகவும், சிறப்பா அடுத்தடுத்து சொல்லக்கூடியது சிறுபான்மை அங்கங்க இடம்பெறக்கூடியதும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறதா நான் பார்த்தேன். வேற கருத்துக்கள் இருந்தாலும் அதை நம்ம சேர்த்திக்கலாங்க. அடுத்ததுங்க, யாருன்னு சொல்லக்கூடிய வினை குறிப்பு சொல். இங்க வினை குறிப்பு ஈறுகள்னு சொல்லுவாரு, வினை குறிப்பு சொல்லுன்னு சொல்லிட்டு போவாருங்க. ஈறுகளுக்கும் சொற்களுக்கும் வித்தியாசம் நம்ம தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணுங்க. யாருன்னு சொல்லக்கூடிய வினை வினை குறிப்பு சொல் இது எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா, உயர்திணையில முப்பாலுக்கும் வரும். அதாவது ஆண்பால் பெண்பால் பலர்பால் 3க்கும் வரும். யார் அவன், யார் அவள், யார் அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3க்கும் வரக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லி முடிச்சுட்டாரு. அடுத்ததும் உயர்திணைக்குரிய சிறப்பு விதிவே பேசுறாருங்க. அதுல என்னன்னா, ஆண், ஆள், ஆர் அப்படின்னு மூன்று வினைமுற்று ஈறு பார்த்தோம்லங்க. படற்கை ஒருமைக்குரிய ஈறு, படற்கை பன்மைக்குரிய ஈறுன்னு சொல்லி பார்த்தோம்லங்க. இந்த 3ல் இருக்கக்கூடிய அந்த ஆகார எழுத்து இருக்கு பாருங்க. அந்த ஆகாரம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஓகாரமா மாறக்கூடிய இடங்களும் உண்டு. அது எங்க அப்படின்னா செய்யுளில் மட்டும். அதை குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. எங்க மட்டும்தான் மாறும், எல்லா இடங்கள்லயும் மாறாதுங்க. செய்யுள்ல மட்டும் அப்படி மாறக்கூடிய இடங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கன்னா ஆண், ஆள், ஆறுன்னு சொல்லக்கூடிய 3ல் இருக்கக்கூடிய ஆகாரம் என்னவா மாற்ற முடியும், ஓகாரமாய் மாறக்கூடிய இடங்களும் உண்டு. அது எங்கன்னா செய்யுள்ல மட்டும். இதுக்கு நான் சான்று எழுதியிருக்கேங்க புரிதலுக்காக மட்டும். என்னன்னா, வினவி நின்றந்தான் அப்படின்னு இருக்கிறது வினவி நின்றந்தோன், அதாவது நின்றந்தான் அப்படின்னு இருக்கக்கூடிய வினையில் இருக்கக்கூடிய ஈறு ஆண், அது செய்யுளில் ஒரு இடங்களில் வருகின்ற பொழுது நின்றந்தோன் அப்படின்னு சொல்லி என்னவாகுமா, அங்க ஓகாரம் வரும். இது மாதிரி வினை முற்று ஈரில் வரக்கூடிய ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய ஆகாரம் ஓகாரமா மட்டும்தாங்க மாறும். என்ன மாறாது, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் மாறவே மாறாது. மாறுச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன ஆயிரும்,
ஆண்பாளுக்குரியது பெண்பாலாவும் பெண்பாளுக்குரியது வேற மாற்றம் அடைஞ்சிடும். அப்போ அதுல இருக்கக்கூடிய ஆகாரம் மட்டும்தான் மாறுங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது இப்ப உயிர்தனி குறியில சொல்லிட்டு வரும் பொழுதே திடீர்னு அடுத்த நூற்பாலை பார்த்துட்டீங்கன்னா விரவு வினை பத்தி பேசுறாரு. விரவு வினை சொல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முன்னாடி சொல்லக்கூடிய நூற்பாவின் சொல்லக்கூடிய கருத்துக்களும் இந்த விரவு வினைக்கு ஈராய் வரக்கூடிய சொல்லினுடைய கருத்தும் ஒரே கருத்து அப்படிங்கறதுனால சொல்லிட்டு போறாரு. இந்த விரவு வினை சொல்லினுடைய ஈறு என்ன அப்படின்னா ஆய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொல் தான் வந்து விரவு வினைக்குரிய ஈறு. இதில் இருக்கக்கூடிய ஆகாரமும் முன் சொன்னபடி முன்னாடி ஒரு என்ன சொன்னா ஆகாரம் ஓகாரமாகும்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இதுலயும் ஆகாரம் என்ன ஆகுமா ஓகாரமாக மாற்றம் அடையும். அதுவும் செயலில் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்மளுக்கு எளிமையா ஞாபகத்தை வச்சுக்கலாம். உயர்து நிலையில வரக்கூடிய படற்கை ஒருமை படற்கை பன்மை 2 ஈர்களுடைய ஆகாரம் ஓகாரமாகும் செய்யுளில், அதே மாதிரி விரவு வினையில் வரக்கூடிய ஆயின்னு சொல்லக்கூடிய ஆகாரமும் ஓகாரமாகும் செய்யுள்னு எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாங்க. அடுத்தது இப்ப வந்து ஈறுகள் சொல்லிட்டு போனோமாம். அடுத்து குறிப்பு வினைமுற்று சொற்கள்னு சொல்றாருங்க. இதுவரைக்கும் ஈறு சொன்னாரு, இப்ப வந்து சொற்கள் சொல்றாரு. சொற்கள் எத்தனை அப்படின்னு சொன்னா 8 வகையான சொற்கள் சொல்றாருங்க. குறிப்பு வினைமுற்று சொற்கள் இதுவரைக்கும் வெளிப்படையாய் வரக்கூடியது இது எல்லாமே அது தெரிநிலை. இப்ப சொல்றது குறிப்பு வினைமுற்று சொற்கள். குறிப்பால் பொருளை உணர்த்தக்கூடிய வினைமுற்று சொற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றாரு. முதல் அதுன்னு சொல்லக்கூடிய 6ஆம் வேற்றுமை. அதுன்னு சொல்லக்கூடிய 6ஆம் வேற்றுமை. அடுத்தது கண் 7ஆம் வேற்றுமை. அடுத்தது ஒப்பு பொருள். ஒப்புனா ஒப்புமைப்படுத்தி சொல்லக்கூடியது எதுனா உவமை பொருள். அடுத்து 4வது பண்பு. அடுத்து அண்மை, இன்மை, உண்மை, வன்மை. இந்த 8 சொற்கள். அதுன்னு சொல்லக்கூடிய 6ஆம் வேற்றுமை உடைமையானும், கண்ணின் வேற்றுமை நிலத்தினானும், ஒப்பு பண்பு அண்மை இன்மை உண்மை வன்மை ஆகிய இதெல்லாம் அடுத்து என்ன சொல்றாருன்னா அன்னப்பிறவும் அப்படிங்கிறதையும் சொல்லுவார். அன்னப்பிறவும் குறிப்போடு கொள்ளும். அன்னப்பிறவும்னா அன்னதுல என்ன எடுத்துக்கலாம் நல்லன் தீயன் போன்ற சொற்களையும் நாம வந்து எடுத்துக்கலாம். இவை எல்லாமும் குறிப்பு வினைமுற்று சொற்கள்னு சொல்லிட்டாரு. அப்போ வினைமுற்று ஈறுகள்னா 23, வினைமுற்று சொற்கள் குறிப்பால் உணர்த்தக்கூடிய வினைமுற்று சொற்கள்னா 8 சொற்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்ப நம்ம தெரிநிலை வினைமுற்று ஈறுகள் 23ன்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்ப குறிப்பால் பொருளை உணர்த்தக்கூடிய வினைமுற்று ஈறுகள் எத்தனை இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுவும் அதே 23 தான். ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்பாளுக்குரிய ஈறு பெண்பாளுக்குரிய ஈறு பலர்பாருக்குரிய ஈருன்னு சொல்லிட்டு போறாருல. அதை நம்ம குறிப்பால சொன்னாலும் வெளிப்படையா சொன்னாலும் ஆணை சொல்லும் பொழுது ஆணாதான் முடிக்கணும், பெண்ணை சொல்லும் போது பெண்ணாதான் முடிக்கணும், பலரை சொல்லும் போது பலராதான் முடிக்கணும். அதுல மாற்றம் இருக்க முடியாது. ஆனா சொல்லுகின்ற முறையில குறிப்பாலும் சொல்லலாம் வெளிப்படையாவும் சொல்லலாம். அதனால குறிப்பு வினைமுற்று ஈறுகளும் 23 தான், தெரிநிலை வினைமுற்று ஈறுகளும் 23 தான். அப்போ அந்த 2ஐயும் ஞாபகம் வச்சுக்கணுங்க. அடுத்து இதோட வந்து உயர்திணைக்குரிய ஈறு சொற்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு அடுத்தது அக்ரிணை பன்மை வினைமுற்று ஈறு. அக்ரிணைக்குரியதை பத்தி பேசிட்டு போறாருங்க. அக்ரிணை பன்மை வினைமுற்று ஈறு எத்தனை இருக்கு அப்படின்னா 3 இருக்குங்க. உயர்திணை குறிப்பு வினைமுற்று ஈறுகள் 23 இல்லைங்களா? அது எதுன்னு சொல்றீங்களா? இப்ப நாம தெரிநிலை வினைமுற்று ஈறுகள் 23 பார்த்தோம்லங்க முன்னாடி. தன்மை ஒருமைக்குரியது, தன்மை பன்மைனா 8, தன்மை ஒருமைனா 7, படற்கை ஒருமைனா 4, படற்கை பன்மைனா 3, மாறியீற்று சொல் 1, மொத்தம் 23 சொன்னோம்லங்க. ஆமா, அதேதான் குறிப்பு வினைமுற்று ஈறாவும் அமையும். சரி. அப்ப இங்க குறிப்பு வினைமுற்று அப்படின்னு ஈறுகள் தனி வினைமுற்று தனிங்களா? ஆமாங்க. வினைய நம்ம சொல்லுகின்ற விதத்துல வெளிப்படையா சொன்னோம்னா தெரிநிலை. அத வந்து நம்ம மறைமுகமா சொல்லிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அது குறிப்பால் பொருள் உணர்த்தக்கூடியது. ஆனா ஈறுகள் ஒரே மாதிரி தானங்க வரும். சரி. அடுத்தது இதோட உயர்திணை முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது அக்ரிணைக்குரியது ஆரம்பிக்கிறாரு. அக்ரிணை பன்மை வினைமுற்று ஈறு 3ன்னு சொன்னோம். அ ஆ வா. இது அக்ரிணை பன்மைக்குரியது. எவ்விதம் அப்படின்னா படற்கைக்கு உரியது. அடுத்தது அக்ரிணை ஒருமை வினைமுற்று ஈறுகள். அக்ரிணை
ஒருமை படர்க்கை வினைமுற்று ஈறுகள். இது எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இது 3ங்க. இதுதான் த ர ட சொல்லக்கூடிய அந்த குற்றிய லுகரம் இருக்குது பாருங்க. து ரு டூ இருக்கு பாருங்க. இந்த து ரு டு இந்த 3 தாங்க அக்ரிணை ஒருமைக்கு படர்க்கைக்குரிய வினைமுற்று ஈறுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அக்ரிணைக்குரிய ஒருமைக்கும் பன்மைக்கும் உரிய மொத்த ஈறுகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மொத்தம் 6 ஈறுகள் தான். இந்த 6ம் ஒருமைக்குரியதும் பன்மைக்குரியதுமாக வேறுபாடு அறியக்கூடிய ஈறுகளாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டாருங்க. இது ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அக்ரிணைக்குரிய வினை குறிப்பு சொல் ஒரு தனி நூற்பாவா சொல்லியிருக்காரு. எவன்னு சொல்லக்கூடிய வினா வினை உணர நின்ற ஒரு வினை குறிப்பு சொல் எவன். இந்த எவன் எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா எதை உணர்த்தக்கூடியது அப்படின்னா ஒன்றன் பாலுக்கும் வரும் பலவின் பாலுக்கும், அதாவது ஒருமைக்கும் வரும் பன்மைக்கும் வரும். நாம யோசிக்கலாம் அங்கேயே ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு. அங்க ஒருமைக்கு தனியா பன்மைக்கு தனியா சொல்லியிருக்கிறாரு. இங்க எவன்னு சொல்லக்கூடிய சொல் எதற்குரியது? ஒருமைக்கும் பன்மைக்கும் 2க்கும் உரியது. அதனால தனி விதியா வச்சு இதைய சொல்லிட்டாரு. இவ்வளவுதாங்க ஈறுகள் இதுல பாத்துட்டோம்னா. அடுத்தது அங்க எப்படி உயர்திணை வினை குறிப்பு சொல்லுன்னு சொல்லி ஒரு 8 வகை சொல்லி அன்னப்பிறவும் சொல்லி சிலதை பேசினாரோ அது போல இங்க அக்ரிணை வினை குறிப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 சொற்களை சொல்லிட்டு போறாருங்க. அந்த 10 சொல் என்னென்ன அப்படின்னா இன்று, இல, உடைய, அன்று, உடைத்து, அல்ல, பண்பு, உள, பண்பினாகிய சினை முதல், பண்பினாகிய சினை முதல், அடுத்தது ஒப்பு. இது சொல்லிட்டு அப்பால் 10ம் குறிப்போடு கொள்ளும் சொல்லி முடிச்சுட்டாரு. மேல சொல்லக்கூடிய இந்த 10 சொற்கள் இருக்குதுல்ல, இந்த 10 சொற்களும் என்னது? வினை குறிப்பு சொற்கள். என்ன வினை குறிப்பு சொற்கள்? அக்ரிணையை உணர்த்தக்கூடிய வினை குறிப்பு சொற்கள் இந்த 10ன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. இதோட அக்ரிணை பத்திய ஒரு பொதுவான செய்திய முடிச்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்தது விரவு வினை சொல்றாரு. இந்த விரவு வினைக்கு ஒரு வடிவம் இருக்கும் இல்லைங்க, அந்த வடிவம் எத்தனை அப்படின்னா விரவு வினைக்குரிய வடிவமாக அவரு 8 வடிவத்தை பேசுறாருங்க. விரவு வினையினுடைய வடிவம் 8 என்னென்ன அப்படின்னா முன்னிலை, முன்னிலை, வியங்கோல், வியங்கோல், வினையெஞ்சு கிளவி, வினையெஞ்சு கிளவி, இன்மை செப்பல், இன்மை செப்பல், வேறு, அதாவது வேறுபாட்டை உணர்த்தக்கூடியதுங்க. வேறு, அடுத்தது செய்மன, செய்மன, செய்யும், செய்யும், செய்த. இதெல்லாம் விரவு வினைக்குரிய வினைச்சொற் வடிவங்கள். இதெல்லாமே இந்த 8 வகையும் அதற்குரிய சான்றுகள் வச்சு நம்ம பாக்குறோம். மூலநூல் நம்ம கிட்ட எல்லாத்தையும் இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவா புரியும். சொற்கள் மட்டும் என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேங்க. அடுத்தது இதுல சிறப்பா இந்த விரவு வினையில ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது சிறப்பு விதி இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. அது என்னன்னா முதல்ல இருக்கக்கூடிய முன்னிலை இருக்குது பாருங்க. அந்த விரவு பெயர்ல முன்னிலை ஒருமை வினைமுற்று ஈறுகள் அதை பத்தி பேசுறாருங்க. முன்னிலை அது ஒருமைக்கும் பன்மைக்குரிய வினைமுற்று ஈறுகள் உண்டு. எதுல? விரவு பெயர்லயும் உண்டு. அதுல முன்னிலை ஒருமை வினைமுற்று ஈறுங்க. எத்தனை இருக்குன்னா 3 இருக்கிறதா சொல்றாரு. முன்னிலை ஒருமை வினைமுற்று ஈறு மொத்தம் 3. அது என்ன அப்படின்னா இ, ஐ, ஆய். இ, ஐ, ஆய். இப்ப நாம இன்னொன்னையும் தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கணுங்க. என்னன்னா ஆய்ன்னு சொல்லக்கூடிய விரவு வினைமுற்ற பத்தி நம்ம முன்னாடியே ஒரு இடத்துல பார்த்தோம்.
ஆய்ன்னு சொல்லக்கூடிய விரவு வினைமுற்று ஈறு, ஈரில் இருக்கக்கூடிய ஆகாரம் ஓகாரமாகும் இடங்களும் உண்டுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அதை தொடர்பு படுத்தி ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. இ, ஐ, ஆய் இந்த மூன்றும் தான் முன்னிலை ஒருமை வினைமுற்று ஈருங்க. இதுல இ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறில் இறந்த காலத்திற்கு மட்டும்தான் உரியது. எந்த காலத்துக்கு மட்டும் வரும்னு சொல்றாருங்க? இறந்து காலத்துக்கு மட்டும்தான் வரும்னு சொல்றாரு. அடுத்த ரெண்டு இருக்கக்கூடிய ஈறுகளும் முக்காலத்திற்கும் உரியதுன்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது முன்னிலையில பன்மை வினைமுற்று ஈறுகள் எத்தனை இருக்கு அப்படின்னா, முன்னிலை பன்மை வினைமுற்று ஈறு மொத்தம் 3 ஈறுகள். முன்னிலை பன்மை வினைமுற்று ஈறுமு மொத்தம் 3 இருக்கு. என்னன்னா இர், ஈர், மின், உண்மின், திண்மின், மின். இப்போ 3 ஈறுகள் சொல்லியிருக்காருல்லங்க. இந்த 3 ஈறுகள்ல மின்னு சொல்லக்கூடிய ஈறு இருக்கு பாருங்க, அது எதிர்காலத்திற்கு வரக்கூடியது அப்படின்னு சொல்லி அடுத்த நூற்பால பேசிடுவாருங்க. மின்னு சொல்லக்கூடியது எதிர்காலத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மின்னுங்கிறது எதிர்காலத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னா இரும் என்ன ஆகுங்க? இயல்பாகவே முக்காலத்திற்கும் வரக்கூடியதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது இது சொல்லிட்டாரு. முன்னிலை பத்தி பேசிட்டாரா? முன்னிலை பத்தி பேசிட்டாருன்னா அடுத்தது எதை பத்தி எல்லாம் பேசணும்? விரவு வினையில வியங்கோல் பத்தி, வினையஞ்சி கிளவி பத்தி, இன்மை செப்பல், வேறு, செய்மன, செய்யும், செய்த இத பத்தி எல்லாம் பேசணும் இல்லைங்க. இதெல்லாம் ஒரே மாதிரி மாற்றமும் அல்லது ஒரே மாதிரி வரக்கூடியதமா இருக்கிறதுனால சொல்றாரு. எஞ்சிய முன்னிலை ஒளிந்த ஏனைய வினைகள் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, அந்த 7 வினைகளும் மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் உரியதாக வரும். ஐம்பால்னா நம்ம விரவு வினை பத்தி தான் பேசிக்கிட்டு வரோம். அதனால ஐம்பால் அப்படிங்கிறது உயர்திணை அக்ரிணை இரண்டுக்கும் உரியது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணுங்க. அடுத்தது வியங்கோல் வினை. அதுல வியங்கோல்னு சொல்லிட்டு வருது இல்லைங்க. அதுக்கு அடுத்தது ஒரு விதி சொல்றாரு. இந்த வியங்கோல் என்ன ஆகும்? வியங்கோல் என்ன மாற்றம் அடையும்? எஞ்சிய வினைன்னு சொல்லிட்டீங்க. 7 வினைகளும் மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் உரியதுன்னு சொல்லிட்டீங்க. அது சொன்னதுக்கு பின்னாடி அடுத்து வியங்கோலுக்கு ஒரு தனி விதி பேசுறாரு. என்ன? இந்த வியங்கோல் வினை இருக்கு பாருங்க, இது படற்கையில மட்டும்தான் வரும். அதாவது படற்கைக்கு உரியது. இது மாதிரி சின்ன சின்ன விதியா சொல்றதெல்லாம் கூட நூற்பாவா கொடுத்து ஏதாவது சான்று கொடுத்தோ அல்லது சான்று கொடுத்தோ இது இதுக்குரியது என்னன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வியங்கோல் எதுல மட்டும்தான் வரும்? படற்கையில மட்டும் வரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதையும் சொல்லிட்டு மேலும் ஏதாவது ஒரு இடத்துல ஓரிரு இடங்களில் எப்படி வருதுன்னா தன்மையிலும் முன்னிலையிலும் கூட வரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படி தன்மையில்னா யாம் வெல்க அப்படின்னு வரலாம். முன்னிலையில எப்படி வரலாம்? தேரை செலுத்துக அப்படின்னு சொல்லிட்டு படற்கையில மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது பெரும்பான்மை அப்படி மட்டும்தான் வரும். சிறுபான்மையா அதாவது ஒரு பெரும்பான்மை சிறுபான்மைங்கிற வார்த்தையெல்லாம் எங்கேயுமே பயன்படுத்தலைங்க. அவரை சொல்லுகின்ற விதியையும் இலக்கியங்களை நம்ம சிலதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுதும் ஒரு புரிதலினுடைய அடிப்படையில நான் சொல்றேங்க. படற்கை அப்படின்னு சொன்னா அது சி வியங்கோல் வினை அப்படின்னு சொன்னா படற்கையில் பெரும்பான்மை வரும். என்ன எதிரியும் வரலாம், தன்மையிலும் வரலாம், முன்னிலையிலும் ஓரிட இடங்களில் வரக்கூடிய இடங்களும் உண்டுன்னு சொல்லி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் இத முடிச்சுட்டு அடுத்தது செய்யும் என்ன சொல் அப்படி அதுக்கு ஒரு விதி சொல்றாரு. செய்யும் விரவு பெயர் பேசும் பொழுது முன்னிலை பத்தி பேசியிருக்காரு. அதுலயே வியங்கோல் பத்தி பேசியிருக்கிறாரு. அதுக்கு பேசிக்கிறாருன்னா அதுக்கு சிறப்பு விதி சொல்லியிருக்காரு. அதுலேயே செய்யும்னு சொல்லக்கூடியதுக்கு சிறப்பு விதி சொல்றாரு. இந்த சிறப்பு விதியோட அவர் பொதுவா சொல்லியிருக்கிறாரு, பொதுவா பேசியிருக்காரு இல்லைங்க. 7 வினைகளும் மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் உரியது. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து என்ன பண்ணிக்கணுங்க? புரிஞ்சுக்கணும். செய்யும் என்னும் வினை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா முன்னிலை, தன்மை, படற்கையில பலர்பால் இந்த 3க்கும் வராது. அப்ப எதுக்கு வரும் அப்படின்னா ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலவின்பால் இந்த 4க்கு மட்டும் வரும் அப்படின்னு சொல்லி அதற்கு சிறப்பாகவும் ஒரு விதியை சொல்லிட்டு போயிட்டாரு செய்யும்க்கு. இதையெல்லாம் முடிச்சுட்டாருங்க. ஈறுகள் சொல்லிட்டாரு, சொற்கள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எதை பத்தி பேசுறாருன்னா வினையெச்ச வாய்ப்பாடுகள். வினையெச்ச வாய்ப்பாடுகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 9 இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. வினையெச்ச வாய்ப்பாடுகள் 9. அது என்னென்ன அப்படின்னா செய்து, செய்து, செய்யு, செய்பு,
செய்தன, செய்யிய, செய்யிய, செய்யின், செய்ய, செயற்கென. இந்த 9 இருக்கு பாருங்க. இந்த 9ம் வினையெச்ச வினைச்சொல் அந்த வாய்ப்பாடுகள். அடுத்தது இதோட மட்டும் இல்லாம இதுவும் அதுன்னு சொல்லி இன்னொரு 6 வகை கொடுத்துக்கிறாரு. என்னன்னா பின், முன், கால், கடை, வழி, இடத்து, இவையும் இந்த 6ம் என்னன்னா வினையெச்ச வினைச்சொல் தான், வினையெச்ச வாய்ப்பாடுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றாரு. என்ன கிளவியும் அப்படின்னு சொல்றாருன்னா இன்னமும் ஒரு சிலது வரலாம். என்னன்னா வான், பான், பாக்கு, ஆள், மல், இதெல்லாம் இவை போன்றவையும் வினையெச்ச வாய்ப்பாட்டுக்குரிய இயல்பினை உடையதுதான் அப்படின்னு சொல்லி வினையெச்ச வாய்ப்பாடுகள் பத்தி பேசிட்டாரு. அடுத்தது இந்த வினையெச்ச வாய்ப்பாடுகள் இருக்குது பாருங்க, அதற்குரிய சிறப்பு விதிகள். இது எல்லாமே சின்ன சின்ன மாறுபாடுகள் தான். சிறப்பு விதி என்ன அப்படின்னா இந்த செய்து, செய்யு, செய்பு இந்த 3 சொற்கள் இருக்குது பாருங்க. இந்த 3 சொற்களும் என்ன ஆகுனா தன் முதலுக்குரிய, முதல்னா இந்த 3 தான், ஒரு முற்று வினையுடன் முடியும். இன்னொரு வினை சொற்களை கொண்டு முடியும். எப்படி செய்து வந்தான் அப்படின்னா, செய்து அப்படின்னா அதுக்கு உழுது வந்தான், வேறொரு வினை கொண்டு முடிஞ்சிருக்குது. செய்யு அப்படிங்கிறதுக்கு உண்ணா வந்தான், வேறொரு வினை கொண்டு முடிஞ்சிருக்குது. செய்வுக்கு நகுபு வந்தான், இன்னொரு வினை கொண்டு முடிஞ்சிருக்குது. அததான் சொல்றாரு, இன்னொரு வினை கொண்டு முடியும் தன்மை உடையது எதுனா செய்து, செய்யு, செய்புன்னு சொல்லக்கூடியது. மறுபடியும் மேல இன்னொரு விதி சொல்றாரு. என்னன்னா சினை பொருள் ஒரு வினையெச்சமா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த சினை பொருள் எப்படி முடியும் அப்படின்னு சொன்னா முதல் கொண்டு முடியும். முதல் கொண்டுனா என்ன, முன்னாடி எப்படி முதலோடு ஒரு வினைச்சொல் கொண்டு முடியும்னு சொன்னாரோ அது போல இந்த சினை பெயரும் என்னாகும், ஒரு வினை கொண்டு முடியும். எப்படின்னா ஒரு சின்ன சான்று மட்டும் சொல்றாங்க இதுக்கு. கையற்று நின்றான், கையற்று நின்றான், அல்லது கையிருபு வீழ்ந்தான். இங்க கைன்னு சொல்லக்கூடியது சினை, இருபுன்னு சொல்லக்கூடியது செய்புன்னு சொல்லக்கூடிய முதல், வீழ்தான் சொல்லக்கூடியது மற்றொரு வினை. சினை பொருள் முதல் கொண்டு மற்றொரு வினை கொண்டு முடியும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுல ஒளிந்த வினையெச்சங்கள் பேசுறாரு. ஒளிந்த வினையெச்சம்னா மொத்தம் வினையெச்ச வாய்ப்பாட்டுகள்ல முதல்ல ஒரு 9ம் அடுத்த ஒரு 6ம் பேசுறாரு. அந்த 9+6 பார்த்துட்டோம்னா 15ங்க. 15ல செய்து, செய்யு, செய்புக்கு சிறப்பு விதி பேசிட்டாரு. இந்த 15ல 3 போச்சுன்னா எஞ்சிய 12 சொற்கள் இருக்கு. அந்த வினையெச்சங்கள் என்ன ஆகும் அப்படின்னா வினை முதலா அல்லது அதோட அந்த சொல்லோட அந்த வினை சொல்லோட பொருந்தக்கூடிய வேறொரு பிற வினை சொற்கள் முதலாலும் கொண்டு முடியும் சொல்றாரு. அவரு வினையெச்ச வாய்ப்பாட்டுக்கு ஒரு சொல் சொல்லிட்டாரு. அது முதல்னு வச்சுட்டோம்னா அந்த முதல் அந்த வினையெச்ச சொல் ஒரு வினை கொண்டோ அல்லது அந்த சொல்லுக்கு இணையான வேறொரு பிறவினை கொண்டோ முடியக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லி மத்த 12 வினையெச்ச சொற்களுக்கும் சொல்லி முடிச்சுட்டாரு. அடுத்தது இன்னும் சில இடத்தையெல்லாம் பார்த்திருப்பாரு இலக்கியங்கள்ல. சொல்றாரு வினையெச்சங்கள் அடுக்கி முடிதல். ஒரு வினை சொல் வருது, இன்னொரு வினை சொல் வருது, ஈஸியா நம்மளுக்கு எளிமையா நம்மளுக்கு அடுத்த வாய்ப்பாடு என்னங்கிறது பேசிட்டு போயிடலாம். அடுத்தடுத்து வினைச்சொற்கள் வந்துட்டே இருக்குது. அந்த வினைச்சொல்லுடைய முடிவு எப்படி அமையும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம சான்றை வச்சே புரிஞ்சுக்கலாங்க. உழுது உண்டு தின்றோடி பாடி வந்தான் அப்படின்னு ஒரு சான்று எடுத்துக்கலாங்க. உழுது உண்டு தின்றோடி பாடி வந்தான். உழுது வினை, உண்டு வினை, தின்றோடி வினை, பாடிங்கிற வினை, வந்தான்ங்கிறது வினைதான். அதால் முன்னாடி சொன்னதெல்லாம் எச்சங்கள், பின்னாடி சொல்றது முற்று. அது எப்படி முடியுங்கிறத நுண்ணிய கருத்தா சொல்றாரு. எப்படின்னா பல வினையெச்சங்கள் வந்தாலும் முடிவில் வரக்கூடிய வினை முற்று முன்னாடி வரக்கூடிய அனைத்து வினையெச்சங்களையும் முடித்து வைக்கும் பேசுகிறார். அதாவது பல வினையெச்சங்கள் அடுக்கி வந்தாலும் கடைசியில் சொல்லக்கூடிய வினை முற்று சொல் முன்னாடி சொன்ன எல்லா வினைகளுக்கும் முடிவாக அமையும். அதை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நாம வாக்கியமா சொல்லும் பொழுது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா அந்த சான்றை பார்க்கும் போது நம்மளுக்கு எளிமையா புரிஞ்சிடும். வந்தான்னு சொல்லக்கூடிய வினை முற்றுதான் உழுது உண்டு தின்றோடி பாடின்னு சொல்லக்கூடிய வினையெச்சங்களுக்கு முடிவாக வந்தது அப்படிங்கறத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பெயரச்ச வாய்ப்பாடுகள்.
வினையெச்ச வாய்ப்பாடுகள் சொல்லிட்டு போனார் இல்லைங்க, அதே மாதிரி இப்ப பெயரெச்ச வாய்ப்பாடுகள் சொல்றாரு. எத்தனை? எது எது அப்படின்னா செய்யும், செய்த. பெயரெச்ச வாய்ப்பாடு செய்யும், செய்த. இந்த செய்யும்னு சொல்லக்கூடிய சொல்லும் செய்தன்னு சொல்லக்கூடிய சொல்லும் என்ன வாய்ப்பாட்டு சொற்களும் எப்படி வந்து நம்மளுக்கு பொருள் எப்படி பொருளை விளக்கும் அப்படின்னா இடம், பொருள், காலம், கருவி, செய்பவன், தொழில். இந்த 6 பொருள் பெயரையும் கொண்டு முடியும் பெயரச்ச அந்த வாய்ப்பாட்டு சொற்கள். செய்யும்னு சொல்லக்கூடிய சொல்லும், செய்தன்னு சொல்லக்கூடிய சொல்லும், இடம், பொருள், காலம், கருவி, செய்பவன், தொழில். இந்த 6 பொருட்பெயரையும் கொண்டு முடியும்னு சொல்லி பொதுவா சொல்லிட்டாரு. அதுல செய்யும்னு சொல்லக்கூடிய சொல் இருக்குது பாருங்க, அதுக்கு ஒரு சிறப்பு விதி சொல்றாரு. என்னன்னா இந்த செய்யும்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பாட்டு சொல் இருக்குது பாருங்க, அது படர்க்கை பன்மையில, அடுத்தது முன்னிலை, அடுத்தது தன்மை, இந்த 3ற்கு உரியதாக இருக்குது. செய்யும்னு சொல்லக்கூடிய சொல் படர்க்கையில பன்மையிலையும் முன்னிலை, தன்மை ஆகிய 3 இடங்களுக்கும் உரியது. பொதுவாவே 3 இடங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா படர்க்கையில பன்மைக்கு மட்டும் உரியது அப்படிங்கறதுனால தனிச்சு சொல்லியிருக்காரு. படர்க்கையில பன்மையிலையும் மற்ற இடங்கள் முன்னிலை, தன்மை ஆகிய இரண்டும் ஒருமை, பன்மை ஆகிய இரண்டிற்கும் உரியதாக அமையும். இந்த சொல் செய்யும்னு சொல்லக்கூடிய அந்த சொல். அவ்வளவுதாங்க, அதையும் முடிச்சிட்டாரு. அடுத்தது பெயரெச்சமும் வினையெச்சமும் எப்படி வரும்? ஏன்னா வினையெச்ச வாய்ப்பாடு சொல்லிட்டாரு, அதுக்கு சிறப்பு விதி பேசிட்டாரு. பெயரெச்ச வாய்ப்பாடு பேசிட்டாரு, சிறப்பு விதி பேசிட்டாரு. இப்ப பெயரெச்சமும் வினையெச்சமும் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, இந்த பெயரெச்ச வினையெச்ச சொற்கள் இருக்குது பாருங்க, அந்த சொற்கள் எதிர்மறையா சொன்னாலும், சாப்பிட்டேன்னு சொன்னாலும் சாப்பிடலனாலும் சொன்னாலும் அது எப்படி பொருள் தரும் சொல்றாரு. இவ்விரண்டும் எதிர்மறையாக சொல்லப்பட்டாலும் என்னன்னு தன்னுடைய எச்சப்பொருள் நிலைமையில் என்ன ஆகாது, பொருள் மாறுபாடு அடையாது. இதுக்கும் சான்று வச்சே புரிஞ்சுக்கலாங்க. உண்ணும் சாத்தன் அப்படின்னு பேசினாலும், உண்ணா சாத்தன் அப்படின்னு பேசினாலும் அதில் வரக்கூடிய பெயர் சொல் அதனுடைய பொருள் என்ன ஆகும், உண்ணும், உண்ணா அப்படின்னு சொல்லி என்ன ஆகாது, தன்னுடைய எச்சப்பொருளிலிருந்து மாற்றம் அடையாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது எச்ச சொற்களினுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த எச்ச சொற்கள் இருக்குது பாருங்க, எச்ச சொற்கள்னா நம்மளுக்கு தெரியும், முற்று பெறாத சொற்கள். அந்த முற்று பெறாத சொற்கள் இருக்குது பாருங்க, அந்த முற்று பெறாத சொற்கள் முடிக்கும் சொற்கள் 2 இருக்குங்க. முற்று பெறாத ஒரு சொல் இருக்கும், முடிக்கும் சொற்கள் ஒண்ணு இருக்கும். இதற்கு இடையில் பிற சொற்களும் வந்து அந்த தொடரை முடிக்கும் தன்மை உடையதுன்னு சொல்றாரு. என்னன்னா உழுது மாட்டுடன் வந்தான், உழுதுங்கிறது எச்ச சொற்களாம், வந்தான்கிறது முடிக்கும் சொல், இடையில் மாற்றுடன் சொல்லக்கூடிய ஏதாவது சொற்கள் கொண்டு முடியும் இடமும் ஒன்றுன்னு பேசிட்டு. அடுத்தது செய்யும் என்னும் பெயரெச்சத்தினுடைய ஈற்று அயல் கெடுதல். சிலதெல்லாம் வந்து எல்லா இடங்கள்லயும் எப்படி வரும், செய்யுள்ள என்ன மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்க, அதே மாதிரிதான் இங்கேயும் செய்யும் என்னும் பெயரச்ச சொல். ஏன்னா பெயரச்ச வாய்ப்பாடுகள் நம்ம பார்த்தோம், 2 தான், செய்யும், செய்தன்னு சொல்லக்கூடிய இந்த 2 தான். அந்த 2ல வந்து செய்யும்க்கு ஒரு சிறப்பு விதி பேசிட்டாரு. திரும்பவும் சொல்றாரு, இந்த செய்யும்னு சொல்லக்கூடிய சொல் இருக்குது பாருங்க, அந்த சொல் ஈற்றினுடைய அயல் இருக்கு பாருங்க, கடைசிக்கு முன்னாடி இருக்குல்ல, அந்த அந்த சொல் அந்த எழுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த மெய் உகரத்தோடு கெடும். உகரத்தோடு கெடும்னா யூன்னு சொல்லக்கூடியது இ பிளஸ் யூன்னு நம்ம பிரிப்போம், அது உகரத்தோட கெட்டு போய் செய்ம் எனவாகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னன்னா வாவும் புறவி அப்படிங்கிறது வாம் புறவி அப்படி ஆகும் இடங்களும் உண்டுன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து சொற்களுக்கும் ஈறுகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் எல்லாம் சொல்லிட்டு அடுத்தது இறந்த கால வினையெச்சம் என்னாகும், இறந்த கால வினையெச்ச சொல்லை சொல்லுகின்ற பொழுது அதுல அடைகின்ற மாற்றம். இனி எல்லாமே அப்படிதான் இருக்கும். காலம் எப்படி மயங்குதல், இப்ப சொற்கள் ஈறுகள் எல்லாம் பேசினாரு, இனி ஒரு காலம் இன்னொரு காலத்துல எப்படி மயங்குதல், அது பேச்சு வழக்குல எப்படி இருக்கு, செய்யுள் வழக்குல எப்படி பேசுறோம் அப்படிங்கிறத பத்தி தான் பேசுவாரு. ரொம்ப எளிமையான பகுதிங்க இதெல்லாம். அந்த இறந்த காலத்திற்குரிய செய்து எனும் எச்சம் இருக்குது இல்லைங்க, அது நிகழ்காலமும் எதிர்காலமும் ஏற்கும் அப்படின்னு சொல்றாரு. இறந்த காலம் அதற்கு சொல்லக்கூடிய செய்த எனும் எச்சம் அது பேசுகின்ற பொழுதோ எழுதுகின்ற பொழுதோ சொல்லுகின்ற பொழுதோ என்ன ஆகும்னா நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உரியதாக அமையும். அப்படி அமைந்தாலும் அது சரியான முறைதான், காலம் மயங்கிறதுனால அது வந்து தவறாக போயிடாது அப்படிங்கிறதுனால சொல்றாரு. உழுது வரும் சாத்தன், அது ஒரு சான்றா எடுத்துக்கலாங்க. உழுது வரும் சாத்தன், உழுது
உழுதுன்னா அவ்வளவுதான், உழுது முடிச்சுட்டு பொருள் என்னங்க, உழுது முடிச்சுட்டு வரும் சாத்தன்னு அர்த்தம். அதுதானே பொருளுங்க. இப்போ உழுது முடிச்சுட்டு அப்படிங்கிறது இறந்த காலம், வரும் அப்படிங்கிறது என்ன காலத்திற்குரியதா இருக்குங்க? எதிர்காலம். அப்போ முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது இறந்த காலம், வரும்னு சொல்லக்கூடியது எதிர்காலம். உழுது வரும் சாத்தன் சொல்லக்கூடிய தொடர் தவறான தொடரா போயிருமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. இது மாதிரி இறந்த கால நிகழ்வினை சொல்லி அந்த நிகழ்வினை முடிக்கின்ற பொழுது, அதாவது நிகழ்காலமோ எதிர்காலமோ அதில் வருகின்ற சொற்களும் உண்டு. அப்படி வருகின்ற தொடரும் சரியான தொடராக தான் அமையும். காலம் மயங்குதல் பத்தி பேசுகின்ற பகுதி தாங்க இது. அது ஒரு நூற்பாவாகவோ நூற்பாக்குரிய உரையாகவோ பார்த்தா கஷ்டமா இருக்கும். அதுக்குரிய சான்றை வச்சு பார்க்கும்போது மிக எளிமையானதா இருக்கும். அடுத்தது, முக்காலத்திற்கும் உரிய இயற்கை நிகழ்வுங்கிறது முக்காலத்திற்கும் உரியது. அது நிகழ்காலத்தில் கூறுதல் சொல்றாரு. அது என்ன முக்காலத்திற்கும் உரியது, அது எப்படி நிகழ்காலத்துல பேசும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு சான்றா தீச்சுடும் அப்படின்னு சொல்லி ஒரு சான்றை நம்ம எடுத்துக்கலாங்க. தீங்கிறது இறந்த காலத்திலயும் சுட்டுட்டு தான் இருக்கும், நிகழ்காலத்திலயும் சுட்டு கொண்டுதான் இருக்கும், எதிர்காலத்திலயும் சுடும் தான். அதை எப்படி சொல்ற, தீ சுடும். எப்ப சுடும்? சுடும்ங்கிறது இப்போ நிகழ்காலத்திற்குரியதாக நாம சொல்றோம். அப்போ முக்காலத்தில் இயற்கை நிகழ்வுங்கிறத முக்காலத்திற்கும் உரியது. அப்போ முக்காலத்திற்கும் உரிய இயற்கை நிகழ்வை எக்காலத்தில் சொல்லுவது சரி, நிகழ்காலத்தில் சொல்லுவது இயல்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிடுறாரு. அடுத்தது, விரைவு பொருள்ல காலமயங்குதல். இப்ப காலமயங்குதல் பத்தி தானே பேசிட்டு போயிடாருங்க. அதாவது வினை சொற்கள்லாமே காலத்தை காட்டக்கூடியது. அப்ப அந்த காலங்கள் எல்லாம் எப்படி மயங்குதானே பேசிட்டு போறாருங்க. அதுல விரைவு பொருள். விரைவு பொருள் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு அவசர தேவை இருக்குது. ஒரு மருத்துவர் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு அவசர தேவை, செவிலியரை கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டு வான்னு சொல்லும் பொழுது விரைவா சொல்லிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இதோ வந்துட்டேன். ஆனா அவங்க வந்திருக்க மாட்டாங்க, வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்லுகின்ற பொழுது என்னன்னு சொல்லிடுவாங்க, வந்துட்டேன். அப்ப வந்து விட்டேன்னா என்ன காலம்? இறந்த காலம். வந்து விட்டேன்கிறது இறந்த காலம். ஆனா அவர் சொல்லிட்டு இருக்கிற காலம் என்ன காலம்? நிகழ்காலம். அப்போ விரைவு பொருளில் விரைவு பொருளில் நிகழ்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருளில் நாம பேசுகின்ற பொழுது வந்துவிட்டேன் சொல்லுகின்றதும் தவறு கிடையாது. விரைவு பொருளில் காலம் மயங்குதல் உண்டுன்னு சொல்லிட்டார். அடுத்தது, சிறப்பு பொருள்லயும் காலம் மயங்கும் அப்படின்னு. சிறப்பு பொருள்னா இத நம்ம செஞ்சோம்னா இதனுடைய பயன் பெரும்பலனா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்க. அதுதான் அவரு உரையாசிரியர்கள் பேசும்போது சொல்லுவாங்க, உலகத்தாரால் சிறந்தது என்று மதிக்கப்பட்ட ஒன்று அது செய்ய இயலாத நிலைமையில். ஏன்னா தொடர்ந்து ஒரு செயலை நம்ம தொடர்ந்து ரொம்ப காலம் செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரு பயன் உண்டு. தொடர்ந்து நம்ம 5 மாதங்கள் 6 மாதங்கள் படிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வெற்றி உண்டு. அப்ப அந்த 6 மாத காலம் தொடர்ந்து கடும் பயிற்சி இருக்குது இல்ல, கடும் பயிற்சினாவே சிரமமா இருக்கின்ற ஒண்ணுதானங்க. அப்ப சிரமமா இருக்கின்ற ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு பெரும் பயன் நிகழும் அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன மயங்கும்? அங்கேயும் காலம் மயங்கும். அறம் செய்தான் சொர்க்கம் பூக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சான்றுங்க. அடுத்தது, முற்று சொல்லின் முறைமை உணர்த்துதல். முற்றுனா வினை முற்று, அதனுடைய முறைமை திரிதல். முறைமைனா அதை சொல்லுகின்ற முறை இருக்குல்ல, திரிதல்னா மாறுபட்டு வருகின்ற இடம் உண்டு அப்படிங்கிறாங்க. இதுக்கும் சான்று சொல்லிடுறேங்க. அருள் கற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சான்று. அது எப்படி இருவகையில் பொருள் வரும் அப்படின்னா, அருள் கற்றலை தான் விரும்புதல் அப்படிங்கிற ஒரு பொருள்லையும் வரும், அருள் கற்றலை அவன் தந்தை விரும்பும் அப்படிங்கிற ஒரு பொருள்லையும் வரும். தன்வையினும் வரும், பிறவையினும் வரும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? முற்றுச்சொல் 2 வகையில் வரும். எப்படின்னா, தன்வையினும் வரக்கூடியது, பிறர்வையினும் வரக்கூடியது ஆகிய 2 வகையில வரும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது, வற்புறுத்தல் பொருளில் வரும் வினா. அது என்ன வற்புறுத்த பொருளில் அப்படின்னு சொன்னா, எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் அந்த வலியுறுத்தல் பொருட்டு வரும் அந்த சொல் இருக்குது பாருங்க, ஆ ஏ ஓ என்னும் வினாவிடை உடையதாய் வரும் செய்கை சொல் எப்படி பொருளை உணர்த்தும் அப்படின்னா, எதிர்மறையாய் பொருளை உணர்த்தும் சொல்லிட்டாரு. அதாவது வலியுறுத்துதல் பொருட்டு வருகின்ற ஆகாரம், எகரம், ஓகாரம் இதனை உடைய செய்கை சொல் என்னாக்குன்னா எதிர்மறையாய் பொருளை உணர்த்தும். நேரடியா சொல்லாம எதிர்மறையாய் வருங்கிறாங்க. எப்படி அப்படின்னா, எதையாவது ஒண்ணு கேட்கிறாங்க, ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்குது, அந்த தவறை கேட்கிறாங்க. அந்த தவறை கேட்கின்ற பொழுது நாம சொல்லுகின்ற பதில் செய்யல அப்படின்னு சொல்லி நாம சொல்லிட்டு போலாம். ஆனா
கண்டிப்பா அது ஆணித்தரமா அதை நான் செஞ்சது கிடையவே கிடையாது அப்படிங்கிற போது, ஓ அது நான் செய்தேனா அப்படின்னு சொல்லி நாம கேட்போம். ஏன்னா அதற்கும் நமக்கும் சம்மதமே கிடையாது. நான் செய்தேனா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தங்க? நான் செய்யல அப்படின்னு சொல்லி எதிர்மறையாய் பொருளை உணர்த்துகின்ற இடமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அடுத்தது இயற்கையிலும் தெளிவிலையும் காலம் மயங்குதல் உண்டுன்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கும் சான்று சொல்லி விளக்கம் பேசிக்கலாங்க. எறும்பு முட்டை கொண்டு திட்டை ஏறி மழை பெய்தது. காலம் காலமாக இயற்கைக்கும் தெளிவுக்கும் நம்ம படிச்சுட்டு வர, அதாவது காலம் மயங்குதலுக்காக படிச்சுட்டு வர ஒரு சான்று தான். எறும்பு முட்டை கொண்டு திட்டை ஏறி மழை பெய்தது. இப்போ எறும்பு முட்டை எடுத்துட்டு திட்டுனா ஆஹ் ஆஹ் மேடு நோக்கி போச்சு அப்படின்னு சொன்னா, ஏரின் அப்படிங்கிறது என்ன காலத்தை குறிக்குங்க? ஏரின் ஏறுச்சுன்னா நம்ம பேச்சு வழக்குல சொல்லலாம். ஏறுச்சுன்னா அப்படின்னா என்ன காலத்தை குறிக்குங்க? ஏறுச்சுன்னா அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. பொதுவா நம்ம சொல்லுவாங்க, கிராமப்புறங்கள்ல நாம இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெளிவா தெரியும். எருமெல்லாம் முட்டையை தூக்கிட்டு எங்க போகுது? மேல் நோக்கி போகுது. அப்ப கண்டிப்பா என்ன வரும்? மழை வரும். ஏன்னா பூமி வந்து மிகவும் வெப்பம் அடைஞ்சிருக்குது. ரொம்ப அதீத வெப்பம் அடைகின்ற நிலையில என்ன ஆகும்? அறிவியல் பொழுது என்னங்க? ஏறியதா ஏறுகின்றதா? ஏரின் ஏறுச்சுன்னா அப்போ அது வந்து மேட்டை நோக்கி தன் முட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பாதுகாப்பிற்காக அது வந்து மேட்டை நோக்கி போச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மழை வரும், வெள்ளம் வரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல கிராமப்புறங்கள்ல நம்ம சொல்லுவோம். அப்போ அப்படி போச்சுன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். எறும்பு முட்டை கொண்டு திட்டை ஏறுச்சுன்னா மழை பெய்ததுன்னு அர்த்தம். என்னது? மழை பெய்யும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாய் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த இயற்கையும் கண்டிப்பா தெளிவா நடக்கும்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்விலும் என்ன மயங்குதல் உண்டு? காலம் மயங்குதல் உண்டுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது செய்யப்படு பொருளில் என்னாகும்? செய்யப்படு பொருளை என்னாகும் அப்படின்னு சொன்னா வினை முதல் போல் கூறுதல். இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, செய்யப்படு பொருளை வினையினுடைய முதலாக்கி அதுவே நடந்ததாக கூறுவது உலக வழக்கில் உள்ளதுன்னு சொல்லிட்டாரு. செய்யப்படு பொருள் எது செய்யப்படு பொருளா இருக்குதோ அந்த செய்யப்படு பொருளை வினை முதலாக்கி அதுவே நடந்ததாக சொல்றது வந்து உலக வழக்கு. ரொம்ப எளிமைங்க. நாடகம் நடந்ததுன்னு சொல்றாங்க. நாடகம் நடக்குமா? நாடகம் நடந்ததுன்னு சொல்லுவோம். ஆனா அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, நாடகத்தை நடத்தினர். அதுதான் வந்து நாம செய்யுள் வழக்குல இலக்கிய வழக்குல நம்ம சொல்லும் பொழுது அப்படி வரும். ஆனா உலக வழக்கு சொல்றாருல, பேச்சு வழக்குல நாடகம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுவும் வந்து ஒரு சரியான முறைதான், நடைமுறையில் இருக்கின்ற ஒரு முறைதான் அப்படின்னு பேசுறாருங்க. அடுத்தது காலம் மயங்கும் வினை சொற்கள். காலம் மயங்குகின்ற வினை சொற்கள். இது இறந்த காலமும் எதிர்காலமும் தன்னுள் வந்து மயங்குதல் உண்டு. இப்ப கால மயங்குதல் பத்தி தானே சொல்லிட்டு வர்றாரு. இதுல நாங்கள் முன்பு இங்கு விளையாடுவோம். நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, நாங்களும் முன்னாடி இங்கதான் விளையாண்டுருக்கோம், விளையாடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் முன்புங்கிறது என்ன காலம்? முன்னாடி அப்படிங்கிறது என்ன இறந்த காலம்? காலம். இங்கு இறந்த காலம். சரி. விளையாடுவோம் சொல்லக்கூடியது என்ன காலம்? எதிர்காலம். அப்போ நாங்கள் கரெக்ட் தாங்க. நாங்கள் முன்பு இங்கு விளையாடுவோம் அப்படிங்கிறதுல இறந்த காலமும் வந்திருக்கு, எதிர்காலமும் வந்திருக்குது. ஆனா அந்த தொடர் சரியான தொடரா தவறான தொடரா? சரிதான். சரியானதுதான். அதுதான் விளையாடி சொல்லுங்க. இல்ல அதான் முன்பு விளையாடினோம்னாலும் முன்ன விளையாண்டோம் அப்படின்னு சொன்னாலும் இங்க வந்து காலம் மயங்குதலுக்காக என்ன சொல்றாரு? முன்பு நாங்க இங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க காலம் உள்ள மயங்கிதான் வருது. ஆனாலும் அது சரிதான், அது வந்து வழக்குல உண்டுன்னு சொல்லி பேசுறாரு. அடுத்தது நிகழ்காலமும் இப்ப வந்து இறந்த காலமும் எதிர்காலமும் பத்தி சொல்றாருல, அப்ப நிகழ்காலம் என்னாகும் அப்படின்னா நிகழ்காலமும் மயங்குதற்கு உரியதுதாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ நிகழ்காலம் என்னாகும்? பிற காலத்துடன் இறந்த காலத்துடனும் எதிர்காலத்துடன் மயங்குதல் உண்டு, மயங்கும் இடங்களும் உண்டுன்னு சொல்லிதான் சொல்றாரு.
அதுல என்னன்னா, உனக்கு அடுத்த மாதம் கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு சான்று எடுத்துக்கலாம். அடுத்த மாதங்கிறது என்னது? இனிமேல் வரக்கூடியது. இனிமேல் வரக்கூடியது என்ன காலம்? எதிர்காலம். எழுதுகிறேன்னு சொல்லக்கூடியது என்ன காலம்? நான் எழுதுறேன். நிகழ்காலம். அப்போ எதிர்காலத்தில் வரக்கூடியதற்கு எதிர்காலமும் நிகழ்காலமும் இதற்குள் இந்த தொடருக்குள் என்ன இருந்திருக்குது? மயங்கி வந்திருக்குது. ஆனா இது சரியான தொடர் தானேங்க. இப்படியும் வரக்கூடிய இடங்களும் உண்டு. அப்போ இவர் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது தெரிநிலை ஈறுகள், குறிப்பு ஈறுகள், உயர்திணைக்குரியது, அஃறிணைக்குரியது, விரவுக்குரியது, காலம் மயங்குதல், அப்புறம் வினையச்ச வாய்ப்பாடுகள், அப்புறம் பெயரச்ச வாய்ப்பாடுகள்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா எல்லாம் சொல்லி கடைசியில கொண்டு வந்து காலம் மயங்குதல்ல முடிச்சிடுறாரு. இதோட வினையியல் பகுதி முற்று பெறுது. இதுல என்னன்னா, தொல்காப்பியம் சொல்லக்கூடிய ஈறுகளுக்கும் நன்னூல் சொல்லக்கூடிய ஈறுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, இதுல என்னென்ன ஈறுகள் இருக்கு, அதுல என்னென்ன ஈறுகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு சின்ன குறிப்பு எடுத்துட்டு இருக்கேங்க. உங்களுக்கு 2 நாள்ல நான் அதை உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேங்க. இதோட வினையியல் பகுதி முடிஞ்சிருச்சு. அதாவது ஒவ்வொன்றுக்குரிய சான்றுகள் நம்ம என்ன பண்ணலாம், விளக்கமா நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் தான். ஆனா அடிப்படை செய்தி என்னன்னு நம்ம பார்த்துட்டோம்னா, நம்மளுக்கு எப்ப நேரம் இருக்கும் அப்பெல்லாம் அந்த ஈறுகளுடன் பொருத்தி முக்காலத்துக்கு உரியது என்ன, நிகழ்காலத்துக்குரியது என்ன, அதற்குரிய ஈறுகள் என்ன, அதோட பொருத்தி பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், நாம கேட்ட ஒரு செயலை நம்ம செஞ்சு பார்க்கிறோம் அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும், காலத்துக்கு அது நினைவில் நிற்கும். அதனால அடிப்படை செய்தி நம்ம பகிர்ந்திருக்கோம். அதை வச்சு நீங்க சான்றுகள் பொருத்தி பார்த்து என்ன பண்ணிக்கலாங்க, ஓ அது சரிதானா, சரியான முறையில அமைஞ்சிருக்கான்னு சொல்லி நாம பாத்துக்கலாங்க. இப்ப நான் சொன்ன கருத்துல இல்லைங்க இதுக்கு பதிலா இந்த கருத்து இருக்கு அப்படின்னு இருந்தாலும், இல்ல இது இல்லாம என்ன கூடுதல் செய்திகள் எல்லாம் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு இருந்தாலும், இல்ல இதுல இருந்து விடுபட்ட பகுதி எல்லாம் சிலதெல்லாம் இருக்கு அப்படின்னாலும் அது இருந்தா சொல்லுங்க, அதையும் சேர்த்துக்கலாம் நாம. இதுவரைக்கும் என்னோட கருத்துக்களை செவிமடுத்து கேட்ட ஆசான், மாணவர்களா இருக்கின்ற ஆசான்களுக்கெல்லாம் எனக்கு நன்றிகள். நன்றி முனைவர் சந்திரிகா, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. சொல்லதிகாரம் வினையியல் பகுதி 51 சூத்திரங்கள். இந்த செய்திகளை எல்லாம் தொடர்வண்டி பயணம் போல எந்த செய்தியையும் விடாம எங்கும் நிற்காம பயணித்து சொல்லியிருக்காங்க. இதற்காக அவர் எத்தனை நாள் உழைப்பு மேற்கொண்டார் என்பது நான் அறிவேன். சற்றேறக்குறைய ஒரு 3-4 நாட்களாகவே இது தொடர்பாக அவர் தயாரிப்பு பணியில இருந்தாங்க. அவ்வப்போது சில தகவல்களையும் கேட்டுப்பாங்க. இந்த அளவில் உங்களுடைய வெளிப்பாட்டு நிலை சிறப்பா இருந்துச்சு. என்ன எழுதுறவங்களுக்கு எல்லா செய்தியும் எழுதுவதற்கு சற்று நேரம் ஒரு விரைவு பயணமா இருந்ததுனால அது எழுதுவதற்கு சற்று தான் முடியாம போயிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த செய்தி நாங்க அனுப்பி வச்சிருவோம், பிறகு பதிவு செய்வோம், நீங்க அதை எழுதிக்கோங்க. மற்றபடி உங்களுடைய வெளிப்பாட்டு திறன், கருத்து எல்லாமே சிறப்பா இருந்துச்சுமா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நாம நன்னூர்ல கூட படிச்சிருக்கோம், ஒரு பாடத்துல ஒரு முழுமை நிலை எப்போது நாம் பெற முடியும், பாடத்தை முழுமையாக கவனிக்கிற போது கால்பங்கு புலமை, பாடத்தை கவனித்த போதும் பிறகு நாமே அதை எடுத்து படித்த போதும் ஏற்படுகிற ஐயங்களுக்கு தெளிவு கொள்கிற போது மற்றும் ஒரு கால்பங்கு புலமை, அரைப்பங்கு புலமை தான் வந்திருக்கு. மற்றபடி நாம் கற்ற செய்தி பிறர் உணரும் நிலையில் எப்பொழுது நம்மால் எடுத்து சொல்ல முடிகிறதோ அப்பொழுதே நிறை புலமை என்று நாம் அறிவோம். அந்த வகையில் எல்லோருமே வகுப்பு எடுக்க தயாராயிடணும். அதுதான் நல்ல சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்கும். முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு கூறுவது கூட, ஒரு முனைவர் பட்ட ஆய்வு என்பது கருத்துக்களை ஆய்வு செய்து எழுத்தில் வெளிப்படுத்தி விட்டு பட்டத்தை பெறுவது மட்டும் கிடையாது. அனுபவத்திலே நேரடியாக ஒரு நெறியாளர் என்று அமைந்திருக்கக்கூடிய ஒரு குரு கிட்ட பழகி அவருடைய அந்த பாடம் சார்ந்த
அறிவுத்திறனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை அதையும் உள்வாங்குகிற போதுதான் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற அந்த பாடம்தான் தாங்கள் படித்த பாடத்தை விட அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை கொடுப்பது அந்த அனுபவ பாடம்தான். சரி, இத்தனையும் வெளிப்படுத்த காரணம் எல்லோரும் வகுப்பெடுக்க தயாராயிடுங்க அப்படிங்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தாலும் நீங்க பதிவு செய்யலாம். மற்றவர்கள் உங்கள் நோக்கில் எப்படி இருந்தது? சரி, நம்ம அடுத்த தலைப்பு சார்ந்த செய்தி பார்க்கலாம். இப்பொழுது நம்ம கேட்டுவிட்டு இவ்வளவு நேரம் சற்றேறக்குறைய ஒரு 55 நிமிடங்கள் அவர்கள் இந்த செய்தி ஒரு 50 நிமிடங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் பொருந்தும். இவ்வளவு நேரம் அந்த செய்தியை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வினையியல் பகுதிக்கு அடுத்து இருக்கக்கூடியது இடையியல் என்கிற பகுதி. ஆக சொற்கள் இலக்கண அடிப்படையில் 4 என்று நாம படித்தாலும் முதன்மை அடிப்படையில் சொற்கள் 2 தான் என்பதையும் நாம் ஏற்கனவே சிந்தித்திருந்தோம். பெயர்ச்சொல், வினைச்சொல். இந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயர் வினையை சார்ந்து வரக்கூடியதுதான். யாப்பில் பா வகைகள் பற்றி பார்க்கும் போது கூட பாக்கள் 4ஆக நாம் பார்த்தாலும் அடிப்படையில் 2 தான். இந்த செய்தி கூட நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த 2ஐ சார்ந்து வரக்கூடிய வெண்பா, ஆசிரியப்பா என்கிற 2 தான் அடிப்படையான முதன்மைப்பா. மற்றபடி கலிப்பாவும் வஞ்சிப்பாவும் முதல் 2ஐயும் சார்ந்து வரக்கூடிய பாக்கள் தான். ஆக அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் இந்த 4வரோடும் 4 வகை பாக்களையும் தொடர்பு படுத்தியும் யாப்பிலே குறிப்பிட்ட அந்த செய்தியை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு டிஆர்பி தேர்விலும் கேட்கப்பட்ட கேள்வி, வெண்பா என்பது எவ்வகைப்பா? அரசர்பா, அந்தணர்பா, வணிகப்பா, வேளாளர்பா என்று. ஆக ஒவ்வொரு அந்த அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் அந்த படிநிலைகள் இருக்கு. அந்த படிநிலைகளினுடைய செயல்களின் நிலை உலக வாழ்க்கையில வள்ளுவர் எப்படி உலக வாழ்க்கைக்குரிய பொருள்களை எல்லாம் ஒரு 133ஆக எடுத்துக்கொண்டு அதை வரிசைப்படுத்தி சொல்லியிருப்பாரோ அது போன்று இங்கே மனிதர்களை நாம் பாகுபடுத்தவில்லை. ஆனால் அவர்கள் செய்கிற செயலால் அவர்கள் பாகுபடுத்தப்படுகிறார். சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்று கவிமணி சொல்லுவார். பிறப்பினால் எவர்க்கும் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்று சொல்லுவார். ஆக அந்த அந்தணர் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஒரு இனத்தவர் என்பதை தாண்டி அந்தணருக்குரிய அந்த கருத்து இறைநிலையோடு ஒன்றுபட்டு அந்த தன்மையோடு எல்லோரையும் பாவித்து நடக்கக்கூடிய அந்த நிலை, மற்றவர்களோடு அவ்வளவு எளிதாக மற்றவர்களின் எண்ணத்திற்கு ஆட்படாமல் தனக்கென்று ஒரு தனித்துவமான போக்கை கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஆக இதை நாம் வெண்பாவில பார்க்கிறோம் இல்லையா? அது போன்றுதான் இப்ப அந்த செய்தி கூட இங்கு நமக்கு வெளிப்பட காரணம் பெயர், வினை. அந்த பெயரையும் வினையையும் சார்ந்து வரக்கூடியவைதான் இடைச்சொற்களும் உரிச்சொற்களும். ஆக வினையியல் அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி இடையியல் என்கிற பகுதி. இந்த செய்திகளை இப்பொழுது நாம சிந்திக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வகுப்பில் சொன்ன செய்திகளை எல்லாம் சொன்ன நேரத்துல நானும் குறிப்பெடுத்திருக்கேன். வினையில் தொடர்பாக சொன்ன செய்திகள் குறிப்பு எடுத்திருக்கோம். இதை பிறகு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அவங்களும்
சந்திரிகா மேடம் அவங்களும் எழுதி வச்சிருக்காங்க. அந்த போட்டோ காப்பியும் உங்களுக்கு அனுப்புறோம். பெயரோடும் வினையோடும் சேர்ந்து வரக்கூடிய சொற்களில் இடைச்சொற்கள் எவையெல்லாம் இடைச்சொற்கள் இந்த சமச்சீர் புத்தகத்துல ரொம்ப தெளிவாவே அதை பாகுபடுத்தி ஒரு அட்டவணை போட்டு மிக தெளிவாகவும் கொடுத்திருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் பார்க்கலாம். அவை எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடியது இந்த தொல்காப்பியம், நன்னூல். நாம் இவற்றையே பார்க்கும்போது அவற்றுடைய எளிமை நமக்கு புலப்படும். சரி, நீண்ட நாள் கழித்து ஒரு வகுப்பை கவனிக்கிற போது இருக்கக்கூடிய அந்த இனிமை, அதை இன்றைக்கு மீண்டும் என்னுடைய மனதிற்குள்ளாக உணர்ந்த மகிழ்ச்சியான ஒரு சூழல். ஆனா என்னன்னா, படிக்கிற காலத்துல பள்ளி படிப்பாகட்டும் அல்லது கல்லூரி பல்கலைக்கழக படிப்பாகட்டும், ஒரு சில வகுப்புகள்லாம் நமக்கு படிக்கிற போது ரொம்ப சிரமமா இருக்கும் வகுப்பை கவனிக்க. ஆனாலும் நாம் ஒரு ஆசிரியராக மாறுகிற போதுதான் ஆசிரியருடைய நிலை நமக்கு தெரியும். அப்போ ஒரு வகுப்பை கவனிக்கும் போது அந்த நிலை எப்படி என்பது நமக்கு புரியும். வாழ்க்கையிலும் அப்படிதான். பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் எந்த அளவுக்கு கேட்பாங்க, அதே பிள்ளைகள் பெற்றோராக மாறுகிற போது பெற்றோரின் அருமை உணர்வார்கள். அவர்கள் மீண்டும் ஒரு பிள்ளைகளாக ஆவதற்கு எண்ணி பார்ப்பாங்க. அப்படி எண்ணி பார்க்கிற போதுதான் பிள்ளைகள் கிட்ட பிள்ளைகளா மாற முடியாது பெற்றோர்கள், ஆனால் தனது பேர பிள்ளைகளிடம் பிள்ளைகளாக அவர்கள் மாறுவார்கள். ஆக இந்த சிந்தனைகளை எல்லாம் ஒரு வகுப்பை, அதுவும் நமக்கு பிடித்தமான ஒரு தமிழ் வகுப்பை, தமிழ் செய்திகளை, தமிழ் என்பது வாழ்க்கை, அந்த வகையில் இங்கு வெளிப்படுத்துறேன். கவனிக்கிற போது உள்ள நிலையை என்னால் உணர முடிந்தது. அதே நேரத்துல விரைவாக போகும்போது எழுதுகிற நபர்கள் எந்த அளவுக்கு சிரமப்படுவாங்க அப்படிங்கிறதையும் உணர முடிந்தது. என்னுடைய வகுப்பு அந்த அளவுக்கு விரைவா இருந்தாலும் நீங்க எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு எழுதுவதற்கான நேரத்தை கொடுத்து நான் பயணிக்கிறேன். இதனாலதான் உங்களுடைய கருத்துக்களையும் அவ்வப்போது பகிருங்க, சொல்லுங்க என்று கூறுவது. சரி, இடைச்சொல்லின் இலக்கணம். இடைச்சொற்கள் முதல் செய்தி. இடைச்சொற்கள் பெயரோடும் வினையோடும் சேர்ந்து வரும், ஆனால் தனித்து வராது. தனித்து வராது. இந்த இடைச்சொல் 7 வகைப்படும். இடைச்சொல் வகை 7. ஒன்று, உணர்ச்சியில் வருகிற சாரி. 2, காலங்காட்டும் உறுப்புகள். 3, வேற்றுமை உறுப்புகள். 4, அசைநிலை சொற்கள், அசை சொற்கள். 5, இசைநிறை சொற்கள். நன்னூலிலும் நாம் பார்த்திருக்கோம். மீண்டும் இப்பொழுது நாம தொல்காப்பியத்தின் வழியும் இங்கு பார்க்கிறோம். 6வது, தம் குறிப்பால் பொருள் தருவன. 7வது, ஓம உருபுகள். ஓம உருபுகள் என்று இந்த இடைச்சொல் 7 நிலைகளில் வெளிப்படுகின்றன. சாரியை, காலம் காட்டும் உறுப்புகள், வேற்றுமை உறுப்புகள், அசை சொற்கள், இசைநிறை சொற்கள், தம் குறிப்பால்
பொருள் தருவன ஓம உருபுகள். இதுல உதாரணத்திற்கு சாரியை பற்றி மட்டுமே ஆய்வுகள், முனைவர் பட்ட ஆய்வுகள், ஆய்வில் நிறைஞர் பட்ட ஆய்வுகள்லாம் வந்திருக்கு. இன்றைக்கு இலக்கணத்திலே ஆய்வு செய்யக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை இலக்கியத்தை விட குறைவாகவே இருக்கு. இலக்கணத்தில் ஆய்வு செய்வதற்கு இன்னும் கூடுதலாக நபர்கள் தன்னுடைய எண்ணத்துல இடம் கொடுத்து வரணும், ஆய்வு செய்யணும் இலக்கணம் சார்ந்து. சரி, இந்த இடைச்சொற்கள் எங்கு வரும்? இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் என்று பார்த்திருக்கோம். இந்த இடைச்சொற்கள் நிற்கும் இடம், வேறுபடும் இடம். இது சொல்லுக்கு இடையில வரும் என்பது மட்டுமில்லாம அது முன்னும் பின்னும் மாறியும் வரலாம். அதனுடைய ஈறு விகுதியானது பிரிந்தும் வரலாம். ஒன்று இருக்கக்கூடிய இடத்துல மற்றொன்றும் வரலாம். இதுதான் இடைச்சொல் வருகிற இடம். ஆக மாறி மாறி வருகிற போது அது வேறுபடுகிற இடமும் இதுவாகவே அமைகிறது. உதாரணத்துக்கு அது மண், அது மண். உயிர் போகு கதில்ல, வருக தில் அம்ம. இல்ல பழங்கால வழக்கு என்பதிலே தான் அதனுடைய பொருள் உணர முடியா தன்மை என்கிற அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த சொல் எல்லாம் சற்று சிரமமான ஒரு நிலையாக மாறிவிடுகிறது. மற்றபடி இடைச்சொற்கள் ஒவ்வொன்றும் என்ன பொருளில் வருகின்றன என்பதை நாம் வரிசையாக தொடர்ந்து பார்க்கலாம். மண் என்கிற இடைச்சொல், மண் என்கிற இடைச்சொல் வரக்கூடிய பொருள் கழிந்தது என்கிற பொருள், ஆக்கப் பொருள், ஒழிந்த பொருள், இந்த மூன்று நிலைகளில வரும். கழிவு, ஆக்கம், ஒழி இசை என்று சுருக்கமாக இதை எடுத்துக்கலாம். கழிவு, ஆக்கம், ஒழி இசை, இந்த மூன்று பொருளில் மண் என்கிற இடைச்சொல் வரும். பிறகு தில், தில் என்கிற இடைச்சொல், இதுவும் மூன்று நிலைகளில் வரும், மூன்று பொருள்ல வரும். விருப்பம், காலம், ஒழி இசை. இந்த மூன்று பொருளில் தில், இந்த விருப்பம் என்பதுதான் விழைவு என்று குறிப்பிடுவாங்க. விழைவு. பெருகதில், வந்தாங்கு, ஆக விளைவுல பார்க்கிறோம், காலத்துல பார்க்கிறோம். வருகதில் அம்ம எம் சேரி சேர, எம் சேர் எம் இருப்பிடம் சேர, மற்ற இடத்துக்குலாம் போகாம அதையெல்லாம் ஒழித்து எங்க இடத்துக்கு வாங்க என்று பிறவற்றை ஒழித்து குறிப்பிடுவது. கொன், கொன் என்கிற இடைச்சொல் நான்கு பொருள்ல வரும். நான்கு பொருள். ஒன்று அச்சம், இரண்டு பயனின்மை, மூன்று காலம், நான்கு பெருமை. அச்சம், பயனின்மை, காலம், பெருமை. மண் இங்க கூட எழுதிக்கலாம் நீங்க.
மூன்று பொருளில் வரும். தில் என்பதும் மூன்று பொருள். என்னும் இடைச்சொல் அது 8 பொருளில் வருகிறது. நன்னூல்ல எத்தனை இடம் பார்த்திருக்குங்க என்பதற்கு? அதை எடுத்து பாருங்க அந்த செய்திய. எச்சம், எச்சம், சிறப்பு, ஐயம், எதிர்மறை, முற்று, எண், தெரிநிலை, ஆக்கம். இந்த 8 பொருளில் என்கிற இடைச்சொல் வரும். பிறகு ஓ என்னும் இடைச்சொல். இது 6 பொருளில் வரும். 6 பொருள். தெரிநிலை, வினா, எதிர்மறை, ஒளி இசை, தெரிநிலை, சிறப்பு. தெரிநிலை, சிறப்பு. ஏ என்கிற இடைச்சொல் 5 பொருள். ஏ என்கிற இடைச்சொல் 5 பொருள்ல வரும். தேற்றம், வினா, தெரிநிலை, எண், ஈற்றசை. என என் இடைச்சொல். இது 6 இடங்களில் வரும். 6 பொருளில் வரும். வினை, குறிப்பு, இசை, பண்பு, எண், பெயர். எண், பெயர். என்று என்னும் சொல். இதுவும் மேலே சொன்ன அந்த 6 பொருள்ல தான் வரும். அதை என்ன செய்யலாம், என, என்று இங்கே எழுதிக்கலாம். நீங்க இடையில சேர்க்க முடியல, பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. இதில் தில் என்கிற ஒரு சொல். தில் என்னும் சொல், தில்னா விருப்பம் என்று பொருள். தில் என்றால் விருப்பம். இது தன்மையில மட்டும் வரும்.
தன்மைக்கு மட்டும் வரும். தில் இங்க பார்த்து இல்லைங்களா, அதனுடைய ஒரு கூடுதல் சிறப்பு செய்தி தான் இங்கே பார்ப்பது. தில் விருப்பம் என்கிற பொருள்ல வரக்கூடிய அந்த தில் என்பது தன்மைக்கு மட்டும் வரும். பிறகு இந்த ஏகாரம் ஓகாரம், ஏகாரமும் ஓகாரமும் இந்த இரண்டும் இதுல ஒவ்வொன்றா நம்ம பாருங்க. ஏகாரம் தெளிவை, தேற்றம்னா தெளிவு, அந்த தெளிவை குறிக்கிற ஏகாரம் என்கிற அந்த சொல்லும், இந்த சிறப்பை குறிக்கிற ஓகாரம் என்கிற சொல்லும் அளபெடையாக நீட்டி ஒலிக்கும் போது அது ஓசையா வரும். அளபெடையில நீட்டி ஒலிக்கும் போது ஓசை வரும். இது ஒன்றோ ஓவியம், ஓகார் சிறப்புல, இது ஒன்றோ ஓவியம், இதுவே காவியம், ஏகாரத்திலையும் இங்க சொல்லலாம். மற்றபடி மற்று என்கிற ஒரு இடைச்சொல், மற்று அடுத்த செய்திக்கு வரும். மற்று என்கிற இடைச்சொல் இரண்டு பொருள்ல வரும். வினை மாற்று அசை நிலை. வினை மாற்று அசை நிலை என்கிற இரண்டு பொருளில் வரும். எற்று என்கிற சொல் கழிதல் என்பதை உணர்த்தும் பொருளில் மட்டும் வரும். ஒரு பொருள் தான். எற்று என்பது கழிந்ததை உணர்த்தும் பொருளில் வரும். மற்றையது, மற்றையது என்கிற சொல் சுட்டிய பொருள் இல்லாம அந்த இனமான பொருளை குறித்து வரும். எழுதிக்கோங்க. சுட்டிய பொருளுடைய அதற்கு இனமான பொருளை குறித்து வரும். மற்றையது, மற்றையது அப்படின்னாலே சொல்ல வந்ததை சொல்லிட்டு மற்றதை இன்னொன்னு சொல்லுவது தானே. அதற்கு இனமான பொருளை குறித்து வரும் ஒரு இடைச்சொல். மன்ற, அது தெளிவு பொருள் தான் வரும். மன்ற என்றால் தெளிவு. தஞ்சம், தஞ்சம் என்றால் எளிது என்கிற பொருள் வரும். பஞ்சம் என்றால் எளிது. அந்தில், அந்தில், இது இரண்டு நிலைகள்ல வரும். ஆங்கு, ஆங்குன்னா அங்கே, ஒரு இட குறிப்பதன். ஆங்கு என்ற இடக்குறிப்பு மற்ற அசைநிலை இரண்டு இடத்துல வரும். அந்தில் என்பது, அந்தில் என்றாலே ஆங்கு அல்லது அசைநிலை. கொள், கொள் இது ஐயப்பொருள், ஐயம். கொள் என்றால்
ஐயம். எல். எல் என்றால் இலக்கம் சொல்லுவாங்க. இலக்கம் அப்படின்னா விளக்கம், விளங்குதல், விளக்கமாக இருப்பது, விளங்குதல். ஆர். ஆர் ஆர் என்பது ஏற்பெயருக்கு முன்பாக பலர்பால் வினையோடு முடியும். முன்பாக பலர்பால் வினையோடு முடியும். தொல்காப்பியன், அதுவே தொல்காப்பியனார், வரதராசன், வரதராசனார், இப்படி நிறைய பெயர்களை நாம பார்க்கலாம். ஆக ஆர் போட்டாலே அது பலர்பால் வினையோடு தான் முடியணும், ஒருவரை குறித்தாலும். சில இடத்துல இந்த ஆர் என்பது அசைநிலையாகவும் வரும். அடுத்து ஏ குறை. இந்த சொற்கள் இரண்டு பொருளில், இரண்டு நிலைகளில் வரும். ஒன்று இசை நிறை, இரண்டு அசை நிலை. பெறலரும் குறைத்தே ஏகாரம் இசை நிறையில. பல்குறை துன்பங்கள் குறை, பல்குறை துன்பங்கள் குறை, இது அசை நிலையில வருவது. அடுத்து மா என்பது, மா என்பதும் அது வியங்கோலை சார்ந்த ஒரு அசைச்சொல். வியங்கோலை சார்ந்த அசைச்சொல். பிறகு முன்னிலை அசைச்சொற்களாக வருவன. முன்னிலை அசைச்சொற்கள் என்பன. முன்னிலை அசைச்சொற்கள் மியா, இக, மு, மதி, இகும், சின். இந்த ஆறுமே அசைச்சொற்கள். முன்னிலை அசைச்சொல். மியா கேன்மியா, இக கண்டிக, மோ முடியுமோ, மதி உரைமதி, இகும் கண்டிகும், சின் பூண்டிசின் என்பன போன்று வரும். இந்த முன்னிலை அசைச்சொற்கள் ஆறுல இந்த இகும், சின் இந்த சொற்கள் நம்ம ஏற்கனவே முன்னிலை அசைச்சொல் தான் பார்த்திருக்கோம். இந்த ஆறில் இந்த இரண்டு தன்மையிலும் படற்கையிலும் வரும் என்று சிலர் சொல்லுவாங்க. ஏற்கனவே வினைப்பகுதி சொல்லுகிற போது சந்திரிகா அம்மையார் சொல்லும்போது சொன்னாங்க, இங்கும் வரும், ஆனால் அடுத்து சொல்லுகிற போது விதிவிலக்கா சொல்லுகிற போது இங்கும் வரும் என்று தொல்காப்பியர் பல இடத்துல சொல்லுவாரு. அது எப்படின்னா, பெரும்பான்மை விதியை முதலில் சொல்லிவிட்டு அதிலிருந்து சற்று சிறுபான்மையை பிறகு சொல்லுகிறார் என்று சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அதே போலதான்
முதன்மையா முன்னிலை அசை சொற்கள் 6 என்று நாம முதலில் பார்த்துக்கிறோம். பிறகு அதிலே இகும் சின் இந்த சொற்கள் முன்னிலை மட்டும் இல்லாம தன்மையிலும் படற்கையிலும் வரும். சரி, அம்ம என்கிற அசைச்சொல் அம்ம. இது அம்ம என்கிற அசைச்சொல் வந்து பிறரை தன்முகப்படுத்தும், கேட்க செய்யும். பிறரை தன்முகப்படுத்தும் சொல். அம்ம வாழி தோழி என்று சங்க இலக்கியங்களை நிறைய பார்க்கிறோம். மான் உண்டு எஞ்சிய கழுழி நீரை உண்டு அதையே இனிமை என்று தலைவி கூறுகிற அந்த செய்தியை சொல்லும் நூல் எது? மான், அதாவது தலை இடையெல்லாம் விழுந்து மானெல்லாம் குடித்து மீதம் இருக்கக்கூடிய அந்த நீரை குடித்தாலும் தன் வீட்டில் குடித்த தேனும் பாலும் கலந்த அந்த ஒன்றை விட இனிமையா இருக்கு என்று ஒரு தலைவி சொல்றா ஒரு பாட்டுல. என்ன நூல் சொல்ல முடியுமா? சரி, குறிச்சுக்கோங்க, எந்த நூல் என்பதை கண்டுபிடிங்க. அந்த வினா இன்னொரு தடவை சொல்லுங்க. தன்னுடைய பாடல் வரி சொன்னீங்க. பிறந்த வீட்டுல தேன் கலந்த பாலை உண்ட தலைவி புகுந்த வீட்டுல வறுமையின் காரணமா குடிக்க தண்ணி கூட இல்லாத சூழல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டையில இலை தடையெல்லாம் விழுந்து சிறிய அளவு நீர் இருக்கு, அந்த நீரையும் மான் உள்ளிட்ட இனங்கள் எல்லாம் வந்து குடித்து மீதம் இருக்கக்கூடிய அந்த சிறிய அளவு நீர் அதை தலைவி குடித்து விட்டு அதுவே இனிமை என்று சொல்றார். தேனினும் இனிய அவர் நாட்டு என்று வரும். உவளை பூவர்க்கு மானுண்டு எஞ்சிய கழுழி நீரே என்று வரும். சரி, ஆங்க இது உரையாடலில் உரையசையாய் வரும். ஆங்க குயிலும் மயிலும் காட்டி என்பது போல உரையாடலில் உரையசையாய் வரும். பாடல் எத்தனையாவது பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வறுமை பாடல் என்ன வறுமை கூகுள்ல செக் பண்ணிருந்தாலும் 203ங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, யார் பாடியது? என்ன திணைன்னு கண்டுபிடிச்சா பாடியவர் யாருன்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப மான் எங்க இருக்கும்? 5 திணைகள்ல மான் என்பது எந்த நிலத்திற்குரிய விலங்கு? உங்களுக்கு குழப்பம் வந்தாலும் 2 நிலம் தான் குழப்பத்துக்கு வரணும், மற்றதெல்லாம் வரக்கூடாது. குறிஞ்சி முல்லைதாங்க சார் கலத்துல வரும். அதுலதான் வரும். அது குறிஞ்சியா முல்லையா என்ன திணைன்னு பாருங்க. முல்லையில இல்ல, அவங்க கண்டுபிடிச்சாங்களே அதுலயே வருமே திணை. இல்ல, பாடியவர் யார்? மான் கூட்டங்கள் மென்மையானது. சார் பாடினது கபிலர் சார். கபிலர் பாடியிருக்காரா? கபிலர் இல்லைங்க சார், இதுல புரிஞ்சுதான் அவரு.
கரெக்டா தான் பாட்டு எடுத்திருக்கேன். கபிலர் பாடியிருக்காரா? ஆமாங்க சார். அன்னாய் வாழி வேண்டும் அன்னை நம் படப்பை தேன் மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவலை கூவல் கீழ மானுண்டு எஞ்சிய களிலி நீரே. அதேதான். அப்போ இந்த மலைப்பகுதி சார்ந்த சூழல்ல வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு தலைவி. இப்ப மான் காடு, சாரி மலை இல்லையா, மலைப்பகுதி. மலை. சரி, இப்போ இவ்வளவு நேரம் இதுக்கு கொடுத்திருக்கோம்னா குழப்பமில்லாம மனசுல பதியணும். அந்த அடிப்படையில தான் இந்த செய்தியை நாம் இப்படி பார்க்கிறோம். சரி, ஆங்க அடுத்து ஒப்பில் போலி. ஒப்பில் போலி ஒப்பில் போலி என்பதுதான் இந்த போலும் என்று சொல்லுவது. இதுவும் உரையசையாகத்தான் வரும். உரையசையாய் வரும். இப்ப வருகிறார் போலும் என்று சொல்லுவது போல அசைநிலை சொற்கள். அசைநிலை சொற்கள் யா, கா, பிற, பிறக்கு, அரு, பூ, மாது என்று வரக்கூடிய 7 சொற்கள் தொல்காப்பியர் குறிப்பிடும் அசைநிலை சொற்கள் 7. யா, கா, பிற, பிறக்கு, அரு, போ, மாது. தோழியா, கண்டிகா, பிற வரிசை, நசை பிறக்கு, ஒழிய, இருங்குயில், ஆளுமரு, வாழாதென்போ, விழிந்தன்று மாது என்பன போன்று. இவையெல்லாம் தனித்து சொல்லும்போது பொருள் இல்லாம ஒரு அசை சொற்களா வரும். இந்த 7 பிரிவில் அசை நிலைகள். பிரிவில் அசை நிலைகள் ஆக, ஆகல், பாடினேமாக, அருளாய் ஆகல் குடிதே என்பன போன்று. பிறகு ஆவையின், ஆவையின் இந்த 3ம் பிரிவில் அசை நிலைகள். பிரிவில் அப்படின்னா பிரிவு இல்லாத அசை நிலைகள் அர்த்தம். பிரிவில் என்றால் பிரிவு இல்லாத அசை நிலைகள். தனித்தனியாவே வரும். பாடினேமாக, அருளாய் ஆகல் குடிதே என்பன போன்று. நீ போனாய், ஆவை நின்றுதான் போனாய் என்று வரக்கூடியது. அவ் என்கிற சொல் அவ் என்பது 2 மாத்திரையாக ஒலிக்கக்கூடிய ஒரு நெடில் என்பது தெரியும். இது பிரிவில்லாத ஒரு அசை நிலையாக வரும்போது
அல்லது அளபடையாக வரும்போது இல்ல அளபடையாக வராத போது இங்கெல்லாம் பொருள் மாறும். சில சொற்களுக்கான பொருள்லாம் இருக்கு, அதை நாம சற்று இங்க குறிச்சுக்கலாம். ஔ ஔ இவையெல்லாம் அளபடையாகவும் வருகிறது, பிரிவுல அசை நிலையாகவும் வருகிறது, அளபடை இல்லாமலும் வருகிறது. முற்காலத்துல இவை இதற்குரிய பொருள் என்னவாக இருந்தது என்றால் மகிழ்ச்சி, சிறப்பு, வியப்பு, வெறுப்பு, இந்த பொருளில் இவை பயன்பட்டு இருக்கலாம் என்பது உரையாசிரியர்கள் கருத்து. மகிழ்ச்சி, சிறப்பு, வியப்பு, வெறுப்பு. மகிழ்ச்சி, சிறப்பு, வியப்பு, வெறுப்பு, இந்த பொருளில் இவை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். பிறகு குறிப்பு பொருள் தருவன. குறிப்பு பொருள் தருவன நன்றே, அன்றே, அந்தோ, அன்னோ என்ற 4ம் குறிப்பு பொருள் தருவன. பிறகு என்கிற ஒரு இடைச்சொல்லுக்கு சிறப்பு செய்தி ஏற்கனவே பார்த்திருக்கோமா? இங்க பார்த்திருக்கோம். 8 பொருளில் வரும் என்று பார்த்திருக்கோம். இங்க இது நேர்மறை பொருளிலும் பயன்படுத்தப்படலாம், எதிர்மறை பொருளிலும் வரலாம். எதிர்மறை பொருளிலும் வரலாம். ஆனால் ஒரே தொடர்ல நேர்மறை எதிர்மறையும் சேர்ந்து வராது. இங்கே எதிர்மறை பொருளை தரக்கூடிய அந்த உண்மை தமக்குள் மயங்கியும் வரும். எப்படின்னா, கண்ணனும் வருவதும் உண்டு, இது வரக்கூடாது, இது பிழை. கண்ணனும் வருவதும் உண்டு, கண்ணன் வாராமையும் உண்டு, அது சொல்லலாம். கண்ணன் வாராமையும் உண்டு என்று சொல்லலாம். ஆனால் கண்ணனும் வருவதும் உண்டு என்று வரக்கூடாது, இது பிழையாக இருக்கும். சரி, இரண்டாவது செய்தி, இந்த எச்ச பொருளை பயன்படுத்தும் போது, எச்ச பொருளில் என்பதை பயன்படுத்துகிற போது முதலில் குறிப்பிடாமல் இரண்டாவதாகத்தான் குறிப்பிடணும். எப்படின்னா, இடம் தந்தனர், சாப்பாடும் போட்டனர், இப்படி வரலாம். இடமும் தந்தனர், சாப்பாடு போட்டனர், இது தவறு, இது தவறு. ஆக எச்சப்பொருளில் வருகிற உண்மை முதலில் வரக்கூடாது, இரண்டாவது நிலையில் தான் வரணும். புத்தகம் தந்தனர், பேனாவும் தந்தனர்,
இப்படி சொல்லலாம். ஆனால் இடமும் தந்தனர், சாப்பாடு போட்டனர், இப்படி சொன்னால் அது தவறு. பயன்பாட்டு நிலையில இவற்றை நாம் கவனிக்க வேண்டியது. மற்ற சில இடங்கள்ல முற்று உண்மை எச்சமாகவும் வரும். எச்சமாகவும் வரும். எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் வாங்க போறோம். ஒரு 10 புத்தகம் அவர் வைத்திருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு நாம கேட்கும்போது 10ம் கொடுக்காதே, 10ம் கொடுக்காதே என்று சொல்லும்போது அதுல சில குறைத்து நீ கொடுக்கலாம். நீ சில புத்தகங்களை வைத்துக்கொண்டு சிலவற்றை குறைத்தும் கொடுக்கலாம் என்கிற பொருள் தான் அங்க வெளிப்படுகிறது. ஆக இருக்கக்கூடியது அனைத்தையும் சொல்லுவது முற்று. அந்த முற்று உண்மை தொகைச்சொல், இந்த முற்று உண்மை தொகை சொற்கள் வருகிற போது அங்கும் எச்ச பொருள் வெளிப்படுத்தும். 10ம் கொடாதே என்று. சரி, அதற்கடுத்து ஏ என்கிற ஈற்று அசை, ஏகாரம் நாம் இங்க பார்த்திருக்கோம். 5 பொருளில் வரும் என்று. இந்த இறுதியில நிற்கக்கூடிய ஏகாரம் சில இடத்துல எகரமாக குறிலாகவும் அளவு குறைந்து ஒலிக்கும். எங்க அப்படின்னா செய்யுளில் மட்டும். ஏ என்கிற ஈற்றசை செய்யுளில் ஒலித்து கூறுகிற போது 2 மாத்திரை என்கிற ஏகாரம் 1 மாத்திரையாக எகரமாகவும் குறைந்து ஒலிக்கலாம். இப்போ காடிறந்தோரே, காடிறந்தோரே என்பது காடிறந்தோரே, ரே நெடில் குறிலாகவும் குறையலாம். இது ஒரு செய்தி. மற்ற பார்த்திருக்கோம், 8 பொருள்ல வரும். என இங்க பார்த்திருக்கோம். ரெண்டு இது ஒட்டுக்க போட்டிருக்கோம். ஆமா, என என்று இங்க இருக்கு. ரெண்டு இது ஒட்டுக்க. சரி சரி. இந்த என இந்த 2 எண்ணிடை சொற்களும் அது தொகை சொற்களை பெற்றும் வரலாம், பெறாமலும் வரலாம். இது ஒரு கூடுதல் செய்தி. உதாரணத்துக்கு நிலனும் நீரும் தீயும் வலியும் என 4, என 4. இது 4 அப்படிங்கிறது ஒரு தொகை சொல்ல பயன்படுத்துறோம். ஆனா அந்த சொற்கள் இல்லாமலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நிலனும் நீரும் தீயும் வலியும் பூதங்கள் என 4 பூதங்கள் என்றும் குறிப்பிடலாம். அந்த தொகை சொல் இல்லாமல் வலியும் பூதங்கள் இப்படியும் பயன்படுத்தலாம். எங்கன்னா என இந்த இடத்துல. சரி, அடுத்து ஒரு சிறப்பு செய்தி. இந்த ஏகாரம், ஏகாரம் என்பது அந்த சொல்லோட இடையில மட்டும் வந்தாலும் பிற இடங்களிலும் அது வந்ததாகவே எடுத்துக்கொள்ளலாம். பிற இடங்களிலும் அது வந்ததாகவே எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னா, பூவே மலை நிலம், பூவே துலாக்கோல் அணையர் ஆசிரியர். மலை நிலம் பூவே துலாக்கோல் அணையர் ஆசிரியர். இங்க மலையே நிலமே பூவே என்று பிற இடங்களில் வந்ததாகவும் இப்படி நாம அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, மற்ற இன்னும் சில செய்திகள் இருக்கு, அதை மட்டும் விரைந்து பார்த்து நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்துக்கலாம். ஏனா
என்றா என்கிற சொற்கள், இது ஒரு கூடுதல் செய்தி இங்க நம்ம பார்க்கலாம். ஏனா என்றா, இல்ல எனவும் என்பதுதான் ஏனா, அதுல இருந்துதான் எனா என்கிற ஒரு சொல்லை எடுக்கிறோம். பிறகு என்றா என்கிற சொல்லையும் எடுக்கிறோம். இவை எண்ணுதல் பொருள்ல வரும். தேரினர் எனா, களிற்றினர் எனா, கற்பும் ஏறும் எழிலும் என்றா. ஆக எண்ணு பொருளில் இவை வரும். எனா என்றா என்பது எண்ணு பொருளில் வரும். இந்த தொகை பெறாத சில இடைச்சொற்களை நம்ம பார்த்தோம். எண்ணிடை சொற்கள்லாம் தொகை பெறாமலும் வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் தொகை பெற்றே முடியக்கூடிய எண்ணிடை சொற்களும் உண்டு. தொகை பெற்றே முடியக்கூடிய எண்ணிடை சொற்கள். தொகை பெற்றே முடியக்கூடிய எண்ணிடை சொற்கள். ஏற்கனவே நாம பார்த்த எனா, என்றா, பிறகு செவ்வன் இறுதி, ஏகாரத்தில் வரும் எண்ணின் இறுதி, இவையெல்லாம் தொகை பெற்றுதான் முடியும். இப்போ மரம் எனா, செடி எனா, கொடி எனா, அவை மூன்றும் என்று. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும். வினையே, குறிப்பே, இசையே, பண்பே, எண்ணே, பெயரோடு அரு கிளவியும். இப்படி இவையெல்லாம் தொகை பெற்று முடியக்கூடிய இடங்கள். இந்த எண் உண்மைகள் வரும்போது வேற்றுமை உருவு மறைந்துதான் வரும். எண்ணுமை வரும்போது வேற்றுமை உருவுகள்லாம் மறைந்து வரும். மற்றொரு சிறப்பு செய்தி, ஈறு சில இடத்துல உந்து ஆகும். எப்படின்னா, ஒலிக்கும் என்பது ஒலிக்குந்து என்று வரலாம். இந்த எண்ணிடை சொற்கள்லாம் சிலது பார்த்தோம். அந்த எண்ணிடை சொற்கள்லாம் பெயர்களோடு மட்டுமில்லாம வினைகளோடும் சேர்ந்து வரும். எண்ணிடை சொற்கள் பெயர்களோடு மட்டுமின்றி வினைகளோடும் சேர்ந்து வரும். பிறகு என்று, என, ஒடு இந்த மூன்று எண்ணிடை சொற்கள், என்று, என, ஒடு இந்த மூன்று எண்ணிடை சொற்களும் ஒரு இடத்துல வந்தாலும் மற்ற இடத்திற்கும் சென்று பொருளை கொடுக்கும். பிற இடங்களிலும் சென்று பொருந்தி பொருள் கொடுக்கும். வரைக்கும் நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம். இந்த இடைச்சொற்கள்லாம் என்னென்ன பொருளில்தான் வரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சில பெயரோடும் வினையோடும் வரக்கூடியன என்றும் கூறப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்த்து இதில் ஏதேனும் தற்காலத்தில் மாற்றங்கள் இருந்தாலும் அதையும் விதியோடு
பொருத்தி பார்த்து முறைப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியோடு இந்த இடையியல் பகுதியை அவர் முற்றுவிக்கிறார். இந்த இடையியல் பகுதியில் நாம் பார்த்த செய்திகள் இடைச்சொல் வகை 7, பிறகு அந்த இடைச்சொற்கள் எங்கு இருக்கும், பிறகு மண், தில், கொன், ஓ, ஏ, என, என்று, மற்று, எற்று, மற்றையது, மன்ற, தஞ்சம், அந்தில், கொள், எல், ஆர், ஏ, குறை, மா, பிறகு முன்னிலை அசை சொற்கள் 6, பிறகு அம்ம, ஆங்க, ஒப்பில் போலி, அசைநிலை சொற்கள் 7, பிரிவு இல்லாத அசைநிலைகள், பிறகு குறிப்பு பொருள் தருவன, எண்ணு பொருள் தரக்கூடியன, தொகை பெற்றே முடியக்கூடிய எண்ணிடை சொற்கள், ஈறு உந்து ஆதல், பிறகு என்று, என, ஒடு, இந்த சொற்களின் நிலைகள். இவ்வாறாக இடையியல் என்கிற பகுதியிலிருந்து இந்த செய்திகளை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கின்றோம். இவற்றுடைய தொடர்ச்சியா உரியியல் பகுதியும் மற்ற இருக்கக்கூடிய எச்சவியல் பகுதியும் அதோடு பொருளில் இருக்கக்கூடிய மரபியல் பகுதி, இந்த 3ஐயும் அடுத்த வகுப்பில் நாம் பார்த்து நிறைவு செய்யலாம். இந்த அளவில் வகுப்பை கவனித்த அனைவருக்கும் நன்றி. கருத்துக்கள் ஏதேனும் இருப்பின் தெரிவிக்கலாம். வழக்கம் போல் இறுதியில் தேர்வு உண்டு. அதற்கு ஒரு 3 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு தயாராயிருங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.